ரொம்ப பரபரப்பான வாழ்க்கை. ஓகே, இந்த பரபரப்பான வாழ்க்கை வந்து இந்த காலத்துல நடக்குதா அந்த காலத்துல நடந்துச்சா? இந்த காலத்துல. ஓகே, இந்த காலத்துல டீச்சர். இந்த கதையும் இதுவும் ஒரு மாடர்னான ஒரு கதை தான். ஓகே, ரொம்ப சயின்ஸ் கதையா இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க சங்கீவா இருக்கும். இது வந்து கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அதனாலதான் இந்த இதை நான் எடுத்தேன். ரொம்ப பரபரப்பானது, ரொம்ப சயின்ஸ்ல வந்து கொஞ்சம் அதிகமா போகக்கூடியது. சரி, இது வந்து நான் போன வாரம் சொல்லி கொடுத்துட்டேன். சொல்லி கொடுத்துட்டேன் போன வாரம் பாப். ஆமா டீச்சர். ஓகே, அடுத்தது ரெண்டாவது பாப் சொல்லி கொடுத்துட்டேனா? சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டீங்க டீச்சர். ஓகே, இப்ப நம்ம பக்திக்கு போயிருவோம். ஓகே, இந்த பக்திக்கு வந்து சரி யார் படிக்க முடியும்? நான் படிக்கிறேன் டீச்சர். ஓகே, படிங்க. Berikutan dengan tawaran Akram yang ingin mencari jurudin untuk satu projek. Farisha dan Rosman telah menghubungi Akram. Akram bersetuju membincangkan perkara itu di Puchong. Berjumpa dengan Carl seorang yang pernah menerima anugerahi inovasi peringkat kebangsaan 3 tahun dahulu. Tetapi sebelum berjumpa dengan Carl, Akram telah memperkenalkan Farisha dan Rosman kepada Dr. Maksi dan beliau telah menawarkan 1.5 juta ringgit kepada mereka berdua untuk tugas menggodam 3 kelompok komputer soft lab dalam tempoh 4 minggu. Farisha meminta sedikit waktu untuk membuat keputusan. Sebelum pulang, Farisha dan Rosman diberi peluang untuk melihat Carl yang terlantar sakit projek Dinara yang diteraju oleh Carl terhenti kerana dia sakit. Okay, very good. Okay, சரி, இது வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த இடத்துல நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன்ல, அதாவது ஃபரிஷாவும் ரோஸ்மானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் தான் அந்த செக்யூர் ஷெல் அப்படின்ற இந்த கம்பெனியை வந்து நடத்துறாங்க. அந்த கம்பெனி என்ன கம்பெனினாக்கா சிஸ்டம் கஸ்லாமத்தான் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாக்கா ஒரு சிஸ்டம், அதாவது கம்ப்யூட்டர் வாய்ஸ்ல வந்து கஸ்லாமத்தான் ஓகே ஒரு வைரஸ் வந்துருச்சு அதனால நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து அதை உதவி செய்வாங்க. அந்த கம்பெனி அவங்க எடுத்து நடத்துறாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து ஃபரிஷா வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது, ஒரு பேங்க். ஓகே சார், சக்குராவோட ஒரு பேங்க் வந்து இது அவங்களுடைய சிஸ்டம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஃபரிஷாவை கூப்பிட்டு தான் அவங்க வந்து அந்த பிரச்சனை தீர்த்தாங்க. ஸோ அதனால அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாரு. யாரே இந்த ஃபரிஷா கொஞ்சம் ஃபேமஸா இருந்தாங்க. ஓகே, அடுத்தது இவங்க வந்து அவங்களுடைய அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்கிரேட் பண்ணும் போதுதான் இந்த சிம்போசியம்க்கு போறது, மெஷுவராட்க்கு போறது, ஒரு பெங்கிலுக்கு போறது அப்படின்னு அவங்க அப்கிரேட் பண்றதுக்காக நாலேஜை வந்து உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு உள்ள ஆண்ட்ராய்டு வந்து போன் வந்து இன்னும் 2 வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா இது பழைய ஆண்ட்ராய்டு ஆயிரும், பழைய ஐபோன் ஆயிரும். சரியா? ஆமாவா இல்லையா? ஆமா. ஓகே, அதே மாதிரிதான் அவங்க வந்து இந்த ஐசிடில வந்து கொஞ்சம் நிறைய அவங்க நாலேஜை வந்து அப் டு டேட்டா இருக்கணும்ன்றதுக்காக இந்த இல்முவை தேடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஸோ இந்த தேடுற பட்சத்துலதான் அவங்க சென்னாய்க்கு போனது, அவங்க ஜேபிக்கு போனது எல்லாம். ஆக்சுவலி இதெல்லாம் அந்த குடும்பமே இங்க வந்து கேஎல்காரங்க. ஓகே, இங்க வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா யார பார்த்தாங்கன்னு சொன்ன அன்னைக்கு அக்ராமன். இந்த அக்ராம் வந்து எப்படிப்பட்டவரு, ரொம்ப அழகானவரு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அவரை பார்த்து இவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. ஓகே, ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. ஓகே ஃபரிஷா, நீ தான் நிறைய இது பண்றல, ஓகே நீ எனக்கு வந்து உனக்கு நான் ஒரு டீல் தரேன், நீ இதை செய்யறியா அந்த டீலுக்கு அப்படின்னு. எவ்வளவு? 1.5 ஜூத்தா. உங்களுக்கு எல்லாம் இது கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? எடுத்து செய்வோம் டீச்சர். யாரு வந்து யோசிப்பீங்க?
நான் யோசிப்பேன் டீச்சர். ஏன்னா எவ்வளவு லாஸ் வரும், எவ்வளவு இன்கமிங் வரும். ஓகே, வேற எனக்கு இன்னொரு இடத்துல ஒரு பதில் கிடைக்குமா? யார் யோசிக்கிறவங்க கை தூக்குங்க. டீச்சர் நான் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுவேன் டீச்சர். என்ன ஓகே, டீச்சர் சாரா வந்து ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே ஜனனி, திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு நம்ம நம்பி இவ்வளவு காசு கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு, அப்புறம் நம்பலாமா அப்படின்னு யோசிப்பேன். அதுதான் இங்க நடந்தது. வெரி குட் ஜனனி. ஓகே, கண்டிப்பா ஒருத்தவங்க உங்களுக்கு இவ்வளவு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து செய்யறாங்கன்னா என்னடா நடக்குது இந்த உலகத்துல? அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டா? ஏன் நம்மள தேர்ந்தெடுத்தாங்க? உண்மையாவா? கண்டிப்பா இது வந்து உண்மையா இருக்குமா இல்ல ஸ்கேமா அப்படின்னு நிறைய குழப்படி இருக்குமா இருக்காதா? அதே மாதிரிதான் இந்த ஃபரிஷாவுக்கும் ரோஸ்மானுக்கும் இருந்துச்சு. என்னமோ நடக்குது. அதனால ரோஸ்மான் வந்து ஏற்கனவே காடி கட்டு போயிடுச்சு. அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அதனால சொத்து சேர்க்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட அவர் என்ன சொல்றாரு, ஃபரிஷா எடுத்துக்க போலாம் வா, நம்ம கம்பெனியை பெரிய கம்பெனியா மாத்துவோம், இதுதான் நம்மளுக்கு சான்ஸ் அப்படின்னு அவரை ஃபரிஷாவை புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஃபரிஷா வந்து யோசிக்கிறாங்க, இது யோசிக்கக்கூடிய விஷயம், இது நம்ம டக்குன்னு பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்ப அக்ரம் என்ன சொன்னாருன்னா, சரி வாங்க, நாங்க வந்து உங்களை பெரிய ஒரு புள்ளிய, ஒரு பெரிய பிரமுகரை நான் உங்களை கூட்டிட்டு போறேன் ஒரு இடத்துக்கு அப்படின்னு. அவங்க வந்து அந்த கம்பெனி, அந்த அக்ராம் அந்த காலோட கம்பெனி பேரு தான் இந்த சாஃப்ட்வேர். ஓகே, சாஃப்ட்வேர்ன்றது வந்து ஷரிகத், சாஃப்ட்வேர் வந்து இவங்களுடையது. ஓகே, அப்ப அவருடைய சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. யார் வீட்டுக்கு? கால் வீட்டுக்கு. அந்த கால் வீடு எங்க இருக்குன்னா பெரிய பங்களோ, ரூமா அகாம் சொல்லுவாங்க. ரூமா அகாம்னாக்கா பெரிய பங்களோன்னு அர்த்தம். எங்க இருக்குனாக்கா பூச்சவங்கள இருக்கு. அக்ராம் வந்து இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு அங்க போய் டாக்டர் மெக்சிய வந்து அறிமுகப்படுத்தினாரு. டாக்டர் மெக்சின்றது வந்து ஒரு டாக்டர், இந்த காலோடைய அசிஸ்டன்ட். ஓகே, அவர் அறிமுகப்படுத்தி அவங்க போகும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதுல இல்ல தெரியுமா, ஆக்சுவலி நீங்க வந்து இந்த கதையை படிக்கதான் உங்களுக்கு தெரியும். அதுல அந்த வீடு அவ்வளவு பெரிய வீடு. நீங்க அந்த வீட்டு உள்ளுக்க டைம்ல நம்ம ஒரு 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 கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு இடத்துல நம்ம தாண்டி போகும்பொழுது ஒரு காத்து அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கும், நம்மள வந்து சானிடைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இருக்கு, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி போயிருக்கீங்களா? ஆமா டீச்சர், இருக்கு டீச்சர். ஓகே, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். அந்த கதையை நீங்க படிச்சீங்கன்னாக்கா, இந்த பாப்புல நீங்க படிச்சீங்கன்னாக்கா, ஓகே, அந்த வழியில நீங்க போகும்பொழுது லைட் அவ்வளவு பிரகாசமா எரியுதான். ஒரு இதை பாத்தீங்கன்னாக்கா ஒரு கண்ணாடி ஃபுல்லா கண்ணாடியா இருக்கான். இன்னொரு இதுல பார்த்தாக்கா இந்த எங்கிருந்து வந்தோம், இது எங்கிருந்து போடுறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு நுணுக்கமா அந்த வீட்டை செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் கடைசியா அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து போய் பார்த்தோன்னே ஒரு இடத்துல பார்த்தாக்கா இன்னைக்கு இப்பொழுதே நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த கோவிட் பேஷண்ட்ல நம்ம போட்டிருக்க வச்சிருக்கிறவங்க வந்து எப்படி ஒரு டாக்டர் வந்து ஃபுல் அந்த இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க காஸ்டியூம், அதே மாதிரி அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு டாக்டருங்க வந்து காலை வந்து ரவாத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலதான் இவரு போனாராம். இவங்க யாரு? இந்த ஃபரிஷா ரோஸ்மானா. ஏன் நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, எதனால அப்படின்னு ரொம்ப யோசிச்சாங்களாம். அப்பதான் இந்த இடத்துல காலை பார்த்திருக்காங்க. இந்த காலை பார்க்கவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கால் வந்து யாரு? ஃபரிஷாவோட அப்பா. எஸ், ஃபரிஷாவோட அப்பா. ஆனா ஃபரிஷாக்கு தெரியுமா இப்ப போகும்பொழுது? தெரியாது. தெரியாது. இவங்க எல்லாம் போகும்பொழுது ஏதோ மனசுல ஒரு உறுத்தல் இருந்தது ஃபரிஷாக்கு. என்னது, ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு. அப்பதான் அக்ராம் வந்து இவங்க எல்லாரையும் அந்த ஃபரிஷா, அந்த அக்ராம் வந்து ஃபரிஷாவையும் ரோஸ்மானையும் அவங்க அந்த காலை பார்த்துட்டு இன்னொரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் சொன்னாங்களாம். ஆக்சுவலி இது வந்து டினாரா என்ற இந்த ப்ராஜெக்ட் வந்து கால் தான் செஞ்சாரு. ஆனா இப்ப கால் வந்து உடம்புக்கு முடியாததுனால இந்த ப்ராஜெக்ட செய்ய முடியல. அதுக்காக தான் இப்ப நாங்க உங்களை தேடி வந்திருக்கிறோம், உங்களை நாடி வந்திருக்கிறோம். கண்டிப்பா நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு மன்றாடுறாங்க. எப்பக்குள்ள? நீங்கக்குள்ள. ஓகே, புரியுதா? ஓகே, சரி. யார் படிக்கிறா? டக்குனே படிங்க. சாரா பேகம் படிங்க. கேட்டு ரொம்ப நல்லாச்சு வாய்ஸ். ஓகே சார். Pada hari Isnin berikutnya, Farisa bersetuju berjumpa dengan Akram
di Soft Lab di Cyberjaya. Ya, Soft Lab di Cyberjaya. Farisa menumpang kereta. Ingat teacher. Syida yang kebetulan ada temu janji dengan Hairul Anwar di Soft Lab. Juga bangunan Soft Lab dilengkapi oleh sistem keselamatan yang canggih, termasuklah teacher almost சொல்லுங்க canggih. Okey teacher. Canggih. Termasuklah penggunaan imbasan tangan dan retina mata. Akram juga menunjukkan beberapa bilik dan ruang di situ yang canggih. Teacher நான் அதே லைன் திரும்ப வரேனோ இல்ல கரெக்டா படிக்கிறேனா டீச்சர்? என் போன்ல கண்ணு சரியா தெரியல டீச்சர். ஆமாவா? பில்லிக் என்ன வர டீச்சர்? பில்லிக் வந்து ஆமா டீச்சர். நான் பெருசாக்கிட்டேனே. Teacher நான் ட்ரை பண்றேன். Okay, bilik dan ruang di situ yang தெரியுது teacher. Bilik dan ruang di situ yang canggih dan lengkap. Farisa amat teruja, terutamanya apabila dia memasuki pusat data. Itulah Itulah Dinara yang memuatkan hampir semua aplikasi dan data. Di sinilah Farisa mendapat kepastian bahawa tugasnya ialah menggodam dan mengukuhkan sistem Dinara. Pada petangnya barulah tugasan Farisa dan Syida selesai dan mereka pulang bersama-sama. Teacher என்னோட தள்ளி விட்டு படிக்கிறேன் அதான் டீச்சர். Namun dalam masa yang sama Dr. Maxi, Akram dan Hairul Anwar mengadakan perbincangan. Teacher அடுத்த லைன் எது டீச்சர்? Rancangan mereka hampir berjaya mendapatkan Farisa dan Syida untuk berada di Soft Lab untuk menjayakan rancangan mereka amat perlukan Syida juga sebagai physical backup kepada Farisa. Mereka akan mengusahakan untuk memasukkan microchip ke dalam tubuh Syida. Sebagaimana yang ada dalam tubuh Farisa. Pada malam itu juga Dr. Maxi akan memadamkan beberapa ingatan dan perasaan alias sebuah cyborg teacher. Cyborg canggih supaya ia tidak akan mengganggu rancangan yang dia diatur untuk Farisa dan Syida. Okay, thank you Farah. Sarah. சரி. Sorry teacher, நிறைய வந்து எனக்கு தெரியல டீச்சர் ஸ்கிரீன்ல. Sorry. It's okay, no problem. சரி. Okay. இதுல வந்து என்ன சொல்றாங்கனாக்கா இங்க பரிஷாவும் என்னது ஓகே நம்ம இதை எடுத்து நடத்தலாம் அப்படின்னு முடியுமா முடியாதா அப்படின்னு ரொம்ப யோசிக்கும் பொழுது அவங்க அண்ணன்கிட்ட கேக்குறாங்க. அவங்க அண்ணன்கிட்ட கேட்கும்போது அவங்க அண்ணன் சொல்றாராம் சரி எடுத்துக்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாராம். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னாக்கா இங்க அவருடைய அண்ணன் அஸ்ராய் வந்து இந்த என்ன சொல்றாங்க இந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கு. புரியுதா? ஏன்னா அவருக்கு தெரியும் இது தங்கச்சி வந்து என் சொந்த தங்கச்சி இல்ல, இந்த தங்கச்சிக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் இது எடிஷன் மாதிரி இருக்கு இந்த தங்கச்சி யாரோடது எல்லாம் தெரியும். சோ அதனால
இவரும் இதுக்கு வந்து கொஞ்சம் உடந்தை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, அப்ப இங்க வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஃபரிஷா வந்து சரி நான் உன்னை வந்து சைபர்ஜியால வந்து பாக்குறேன், அந்த கம்பெனி பேர் என்ன சொன்ன, சாஃப்ட்வேர், நான் உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வீட்டுல இருந்து கிளம்பும் பொழுது ஃபரிஷா கிட்ட சொல்றாங்க, ஷீடா கிட்ட சொல்றாங்க, ரஷிதா கிட்ட, ரஷிதா நீயும் என்னை வந்து இறக்கி விட்டுறியா அப்படின்னு. அவங்க அட்ரஸ் இந்த மாதிரி காட்டும் பொழுது நானும் எனக்கும் ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, எனக்கும் அவங்க வந்து கொஞ்சம் ஜேர்னலிஸ்ட் மாதிரி அவங்க, ஸோ கொஞ்சம் ஆர்டிக்கல் இந்த ஜேர்னல் இதெல்லாம் கொஞ்சம் எழுதுறவங்க. இவங்க யாரு, அவங்க ஃப்ரெண்டு ரஷிதா. இந்த ஷீடா என்ற ரஷிதா என்ற இந்த ஷீடா வந்து இந்த ஜேர்னல்லாம் எழுதுறவங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலி இந்த கைரோல் அவங்களுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. யாரு மூலியமா, இந்த கைரோல் மூலியமா அவங்களுக்கு கிடைச்சது. ஏன் இங்க வந்து ஷீடாவையும் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஃபரிஷாக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஷீடாவை பகடக்காயா பயன்படுத்திக்கலாம், அவங்களையும் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல ஏத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு என்னன்னா குள்ள நரி கூட்டம் மாதிரியா, அந்த மாதிரி ஒரு நரியோட சிந்தனையில இதெல்லாம் நடக்குது இங்க. ஓகே, தந்திரம். ஓகே, அப்ப அவங்க எல்லாரும் போனாங்க அந்த ஷீடா காடியில போயிட்டு இருக்கும் பொழுது, அங்க போனா இன்னும் ஸ்பெஷலா இருக்கு. அவங்க கை ஸ்கேன் பண்ணணும், கண்ணை ஸ்கேன் பண்ணணும். என்னடா இப்படி ஒரு அட்வான்ஸா இருக்கா, இப்படி ஒரு கம்பெனி இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு போனாங்க. அப்ப 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்தவொடனே ஃபரிஷாவும் ஷீடாவும் பிரிஞ்சுட்டாங்க. ஃபரிஷா வந்து அக்ரமை போய் பார்க்க போனாங்க, ஷீடா வந்து கைரோல் அன்வாரை பார்க்க போனாங்க. ஓகே, அப்ப வந்து ஃபரிஷாவை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூம் வந்து ஃபுல்லா டாட்டானாக்கா எப்படின்னாக்கா மக்லுமாய், ஒரு லைப்ரரி மாதிரி உள்ள மக்லுமாய், அவ்வளவு டாட்டா இருக்கு. அதுல என்னது ஏது அப்படின்ற, அது இல்லாம கம்ப்யூட்டர். ஓகே, நிறைய அந்த கம்ப்யூட்டர்ல வச்சு இவர் வந்து அந்த சிஸ்டம் எப்படி அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, மங்கோடம் பண்றது அப்படின்ற இந்த விஷயத்த வந்து அங்க செய்யற அந்த இதான் ஆபீஸ் மாதிரி அவங்களுக்கு. ஓகே, இங்கதான் நான் வேலை செய்ய போறேனா அப்படின்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அக்ரம் கிட்ட பேசுறாங்க இந்த விஷயத்த பத்தி, சிஸ்டம் பத்தி பேசுறாங்க. எப்படி சிஸ்டம் வந்து ஒர்க் அவுட் பண்ணும், இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு டாக்டரும் பேசினாதான் அவங்களுடைய பாஷை வந்து அவங்களுக்கு புரியும். நம்ம நடுவுல பூந்தோம்னா அவங்களுக்கு புரியுமா? புரியாது. அதே மாதிரிதான் அக்ராமுக்கும் ஃபரிஷாவும் அவங்களும் இந்த கம்ப்யூட்டர் பாஷையில பேசுறாங்க. இந்த மாதிரி சிஸ்டம்னாக்கா ஓகே கண்ட்ரோல் ஏ இப்படி அப்படி இப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அக்ராம் யோசிக்கிறாரு, பரவாயில்ல ஃபரிஷாக்கு நிறைய விஷயம் தெரியுதுதான் அப்படின்னு அக்ராம் யோசிக்கிறாரு. அந்த மத்தியானத்துல என்ன நடக்குதுனாக்கா, ஃபரிஷாவும் ஷீடாவும் வேலை முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்ட பிறகு இங்க வந்து இந்த கும்பல் இந்த டாக்டர் மெக்ஸி, அக்ராம், ஹைருல் அன்வார், இந்த 3 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க. என்னது, ஓகே நம்மளோட வலையில இவங்க சிக்கிட்டாங்க, நம்மள எப்படியாச்சும் இவங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க, சரி ஃபரிஷானால முடியலனாக்கா நம்ம வந்து ஷீடாவை பயன்படுத்திக்குவோம். ஒரு பிசிக்கல் பேக்கப்னாக்கா அவங்களுடைய இப்ப வந்து என்ன பேய் வந்து கூடு மாதிரி வரும் தெரியுமா, அந்த மாதிரி. சோ அந்த உடம்புக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம், அவங்களுடைய மூளையில வந்து நம்ம அந்த ஜாரோமை நம்ம ஏத்திட்டு அவங்களோட மூளையை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசுறாங்க. இந்த மைக்ரோசிப் இருக்கு தெரியுமா, இந்த மிக்ரோசிப்ல வந்து ஷீடா உடம்புல இருக்கா? இல்ல டீச்சர். இல்ல, யார் உடம்புல இருக்கு? ஃபரிஷா. எந்த இடத்துல இருக்கு ஃபரிஷாக்கு? நெக் சைடு லேஹேர் கிட்டியா. ஆமா, ஓகே, தெங்கோல இருக்கு. தெங்கோனாக்கா நம்மளோட கழுத்து, இந்த கழுத்து பக்கத்து இருக்கு. இது வந்து அவங்க நான் ஏற்கனவே சொன்ன தெரியுமா, அவங்க அப்பா பேபியா இருக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாரு, இந்த மிக்ரோசிப்பை வந்து என்ன பண்ணிட்டாரு, தானம் பண்ணிட்டாரு. ஓகே, அவர் அந்த ஃபரிஷா உடம்புல அவர் வந்து வச்சிருந்தாரு. ஆனா ரஷிதா உடம்புல இல்லையே. அப்ப இவங்க என்ன பேசுறாங்கனாக்கா, நம்ம போட்டுடலாம் அவங்களுக்கு தெரியாம அப்படின்னு இவங்க பிளான் போடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஆக்சுவலி இது வந்து ஒரு சயின்டிக் ஒரு எப்படி அறிவியல் சம்பந்தப்பட்ட கதை. அறிவியல் சம்பந்தப்பட்டது. சயின்டிபிக்கா இதை வந்து ப்ரூவன் பண்ணி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஓகே, ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஆக்சுவலி அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இது இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி செய்யக்கூடாது, இப்படி செய்யலாம், இப்படி செய்யக்கூடாதுன்னு. அதே மாதிரி இவங்களுக்கு என்னன்னாக்கா, இந்த மூளையில அவங்க அந்த ஹுபுங்கன் டெலிபத்தி சொல்றாங்க தெரியுமா,
இந்த 2 பேருடைய அந்த நினைவு அலையலைகள் வந்து அவங்க கொண்டு வந்து அவங்க பேசுற விஷயத்த வந்து அழைச்சிடணும். அழைச்சிட்டாக்கா அவங்களுடைய நினைவுல வந்து நிக்காது. இப்ப நம்ம சில நேரங்கள் நீங்க பாக்கலாம், நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது எழுந்திரிச்சு சடார்னு எழுந்திரிச்சுன்னா ஏதோ யோசிச்சோம், ஏதோ கனவு வந்த மாதிரிச்சு, ஆனா என்ன கனவே தெரியல அப்படின்னு நம்ம நினைவுல இருக்காது. சில நினைவுகள் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓ இப்படி இருந்துச்சு அப்படின்னு. சில நினைவுகள் காலைல எழுந்திரிச்சு நம்ம மறந்துடுவோம். ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி இங்க வந்து அவங்க அழைச்சிடணும் பார்க்க போனா. ஆனா இது அவங்க செஞ்சாங்களா கடைசி வரைக்கும், அதுதான் கேள்வியே. ஓகே, இவங்க செய்யலன்னு நினைச்சுங்களேன், அவங்களுடைய மனசுல வந்து இது ஒரு ஓட்டமாவே இருக்கும். அப்ப அலியா என்ற இன்னொரு பெண் இருக்காங்க. இந்த அலியா என்ற பெண் வந்து ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க அப்பா காலத்திலேயே வேலை செய்யறாங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க. ஓகே, ரொம்ப அழகா இருப்பாங்க. இவங்களும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிறவங்க தான். நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே உண்மையான மனிதர்கள் அல்ல. மனிதர்கள் தான், ஆனா சைபாக். அவங்களுடைய என்ன நிறைய விஷயத்த வந்து மாற்றம் செய்யப்பட்டது. அவங்களுடைய முகம் மாற்றம் செய்யப்பட்டது, அவங்களுடைய சிஸ்டம் பொமிக்கிறன மாற்றம் செய்யப்பட்டது, அவங்களுடைய என்ன அவங்க ஓவரால் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய உடம்புல இருந்து அவங்களுடைய பொமிக்கிறன்ல இருந்து எல்லாமே மாற்றம் செய்யப்பட்டது. அதனாலதான் இவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அக்ரம் சொன்னேன் தெரியுமா, அவ்வளவு ஹென்சமா இருப்பாருன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமா டீச்சர். அவருக்கு எத்தனை வயசு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு எத்தனை வயசு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 20-21 கிட்ட டீச்சர். ஓகே, 20-21. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அவரு அந்த வயசே இல்ல. அவரு பார்க்க போனா 60 வயசுக்கு மேல. அப்பா வயசு இருக்கும் டீச்சர். ஆனா அவ்வளவு யங்கா எழுச்சிருக்காங்க. சைபாக் எதிரொலி அடிக்குது. அதனாலதான் இது சைபாக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து. ஓகே, இது படிங்க. ஓகே ஹரிணி. ஓகே சரி, சாப்டர் 5 யார் படிக்கிறா? நான் படிக்கிறேன் டீச்சர். ஓகே, ராஜன் படிங்க. Ini bukan kan? Keesokan harinya Farisa dan Syida mula bekerja di Swab Lab. Syida dibawa oleh Khairul Anwar ke Akib, manakala Farida diberikan taklimat oleh Alia tentang semua kod program yang ada dalam Swab Lab. Pada sebelah petang, Akram pula memberi taklimat kepada Farisa. Akram menjelaskan bahawa Khal yang telah membangunkan teknologi hypervisor di dalam Dinara. Tetapi Dinara sekarang sudah diceroboh dan penceroboh telah berjaya menyusupkan satu virus bom jangka yang akan memusnahkan Dinara pada tarikh dan masa yang ditetapkan. Sebenarnya inilah tugas Farisa dengan bayaran Ringgit 1.5 juta. Dia perlu membersihkan virus bom jangka itu dan mengatasi semua kelemahan Dinara. Pada petang itu juga Farisa mendapat tahu bahawa Rosman tidak dapat bersama-sama dengannya bertugas di Swab Lab kerana dia terpaksa meneruskan projek di Senawang yang telah menawarkan bayaran 2 kali ganda daripada perjanjian awal. Farisa bersetuju. Farisa pulang dengan kepala yang berat memikirkan tentang Dinara yang sudah diceroboh itu. Ini berarti tugasnya amat berat. Di Swab Lab, Alia pula bertengkar dengan Dr. Maxi kerana banyak data pengetahuan dan perasaannya telah dipadamkan. Dan tindakan Alia itu juga menggambarkan dia mempunyai perasaan cemburu dan tidak gemar jika ada perempuan lain ada sebarang hubungan dengan Khal. Pada masa yang sama, Khairul Anwar menjelaskan bahawa Rosman tidak akan mengganggu mereka di Swab Lab lagi kerana dia telah mempengaruhi syarikat di Senawang itu untuk membesarkan lagi skop kerjanya. Pada malam itu, Farisa mengalami mimpi ngeri sehingga dia terlambat bangun. ஓகே, இது 5வது பாப்ல என்ன நடக்குதுனாக்கா, காலையில மறுநாள் ஓகே இவங்க 2 பேரும் வேலைக்கு போறாங்க. இவங்க 2 பேரும் வேலைக்கு போகும் பொழுது கைருல் அன்வார் வந்து ஷீடாவை வந்து ஆர்கிவ்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஆர்கிவ்ன்றது ஒரு லைப்ரரி மாதிரி. ஓகே, அங்க வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அங்க கூட்டிட்டு போய் அங்க வந்து விளக்குறாங்க. இந்த கைருல் அன்வார் வந்து விளக்குறாங்க. ஓகே, அந்த யாரி ஃபரிஷா வந்து இருங்க, ஃபரிஷா வந்து அலியா வந்து விளக்குறாங்க இந்த கோட்லாம் பத்தி. அலியா வந்து என்ன யாரு சொன்ன, ஒரு சைபாக். ஓகே, ஒரு பெண்மணி.
அந்த பெண்மணிக்கு வந்து ஓகே நீங்க இந்த படம் பார்த்திருக்கீங்களா? யாரு நம்ம ரஜினி 2.0 எந்திரன் நடிச்சார். எந்திரன். ஆமா, அதுல வந்து ரோபோட் தயாரிப்பார் தெரியுமா நம்ம ரஜினிகாந்த். எமி ஜாக்சன் மாதிரியா டீச்சர்? எமி ஜாக்சனா? இல்ல டீச்சர், அவரு 2.0ல 2 செய்வாரு. எமி ஜாக்சனும் இன்னொன்னு வந்து அவரை மாதிரி ஒண்ணு. அவரு மாதிரி உள்ளவரு. ஆமா தெரியும் டீச்சர். சிட்டி. ஓகே ஓகே. சிட்டி. ஓகே, அந்த சிட்டி வந்து முதல்ல வந்து செய்யும் பொழுது எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. அடுத்தது செய்யும் பொழுது அந்த ஃபீலிங்ஸ்லாம் அவர் கொடுப்பாரு. ஞாபகம் இருக்கா? ஆமா டீச்சர். ஓகே, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஆக்சுவலி இந்த அலியாவுக்கும் இருக்கு. இந்த அலியாவுக்கும் இந்த ஆக்சுவலி இவங்க வந்து யாரு தயாரிச்சாங்கன்னாக்கா இந்த கால் தான். அவரு கால் வந்து இந்த அலியாவை தயாரிக்கும் பொழுது அலியாவுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் யாரு மேல, கால் மேல ஒரு காதல். ஓகே, அதனால அந்த கால் வந்து அந்த டைம்ல தான் கால் வந்து மெடினாவை 2 பேரும் காதலிச்சு அவங்க வந்து ஒன்னா வாழ்ந்தாங்க. அப்ப அலியாவுக்கு பிடிக்காது அப்பல இருந்தே. சோ 2 பேரும் பிரிஞ்ச பிறகு அலியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, அதுக்கப்புறம் கால் வந்து சீக்கில விழுந்த பிறகு எந்த பெண்ணும் காலை வந்து என்ன அன்றதுக்கு அவங்க அலியா பிடிக்காது. அவங்க வந்து கொஞ்சம் பொசசிவான டைப். அப்ப அலியாவோட ப்ரோக்ராம் வந்து நிறைய மாத்தி இருக்காங்க இந்த டாக்டர் மெக்ஸி. அவர் நிறைய மாத்தும் பொழுது அலியாவுக்கு வந்து ஆத்திரம். ஓ நீ என்ன பண்ற, என்னுடைய சிஸ்டம் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு அதுக்கு வந்து கொஞ்சம் ஆத்திரம் அந்த அலியாவுக்கு. ஓகே, இந்த கால் வந்து ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் டினாரா உருவாக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் ஒரு வைரஸ் பூந்திருக்கு. அந்த வைரஸ் எப்படின்னாக்கா ஒரு டைம் பாம் மாதிரி. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த சிஸ்டம் வந்து வெடிச்சிரும். அதாவது இந்த சிஸ்டம் வந்து எல்லா மக்களுமாட்டம் போயிடும்னு அர்த்தம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேனே. ஓகே, இப்ப நம்ம பிறந்த சூறா எடுக்கிறதா இருந்தாக்கா நம்ம எங்க போய் எடுப்போம்? ஜேபிஎன்ல டீச்சர். ஓகே, ஜேபிஎன்ல போய் எடுப்போம். ஓகே, பண்டாஃப்தரன் ஜபதா பண்டாஃப்தரன் நகர்ல போய் எடுப்போம். அவங்க எல்லாமே எங்க நம்ம என்ன ஃபைல் எடுத்து எழுதிக்கிட்டு இருக்காங்களா இப்பெல்லாம்? இல்ல டீச்சர், எல்லாம் கம்ப்யூட்டர் மூலியமா தான். எல்லாம் கம்ப்யூட்டர் மூலியமா தானே இப்ப மாறிடுச்சு. எல்லாம் சிஸ்டம் தானே. ஏன் நம்மளுடைய ஐசிலேயே கூட அந்த சிப் இருக்கு. அந்த சிப்பை வச்சாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு அத்தனையே வெளியாயிரும். எங்க பிறந்தோம், எங்க வளர்ந்தோம், எங்க இருக்கிறோம், என்ன பண்றோம், என்ன இருக்கோம் அப்படின்னு எல்லாமே வந்துடும். ஒரு 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 கால் நான் இது வந்து ஒரு கால் சொல்றேன். அந்த சிஸ்டம் வந்து இந்த மலேசியால நடக்கிற அந்த சிஸ்டம் வந்து ஒரு வைரஸ் ஆகி ஒரு பூந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை மணிக்குள்ள எல்லாமே ஆச்சுன்னா என்ன நடக்கும் நம்ம நாட்டுக்கு? ஒரு பெரிய பேரழிவா இல்லையா? ஆமா டீச்சர். அந்த மாதிரிதான் இந்த சிஸ்டம்க்கும் அந்த மாதிரி ஒரு பேரழிவு இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. அதுல நிறைய டாட்டா, அதுல பெரிய ப்ராஜெக்ட். அப்படி இருக்கும் பொழுது இப்படி இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த சிஸ்டம் போயிடுச்சுனாக்கா எல்லாம் போயிடுச்சு. நம்மளுடைய நாட்டோட அந்த சிஸ்டம் எல்லாம் போயிடும். அப்புறம் மக்கள் மாதிரி எல்லாம் அந்த மாதிரிதான் இங்கேயும் இந்த இடத்துல இந்த சிஸ்டத்தை போயிடுச்சுனாக்கா அப்படியே அந்த கம்பெனியோட மக்களும் அப்படியே போயிடுச்சுனாக்கா முடிஞ்சிருச்சு. அதனாலதான் அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அதனாலதான் அவர் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஃபரிஷாவை அவ்வளவு சீக்கிரம் இதை காப்பாத்துறதுக்கு தான் இவங்க இப்ப கூட்டிட்டு வர்றாங்க. ஆனால் இவங்களும் கில்லாடி. ரோஸ்மான் கூடயே இருந்தாக்கா நம்ம ஃபரிஷாவை பயன்படுத்திக்க முடியாதுன்றதுனால ரோஸ்மானுக்கு வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அவர் வந்து செனாவாங். ஓகே, அங்க போய் அவர் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துறதுனால இந்த ஃபரிஷா கூட அவரால் இருக்க முடியல. ஓகே, அப்ப டாக்டர் மெக்ஸி இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னாக்கா ஓரளவுக்கு கொஞ்சம் ஏன்னா வில்லன் மாதிரி கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்றாங்க எல்லாமே. ஓகே, அன்னைக்கு ராத்திரி ஃபரிஷாக்கு ஒரு பெரிய ஒரு கனவு ஏற்பட்டது. அந்த கனவு வந்து அந்த கனவுனால அவங்க ரொம்ப லேட்டா எழுந்திரிச்சிட்டாங்க. ஓகே, கண்டினியூ. யார் படிக்கிறா? ஹலோ. ஓகே, நான் படிக்கிறேன். Bapa Ara. Pagi itu Farisha datang lewat 10 minit ke soft flat. Alia sudah sedia menunggu. Farisha என்ன டீச்சர் berat berasa kepalanya பக்கத்துல ஒண்ணுல தானே beratோட முடிச்சானே. Farisha berasa kepalanya berat dan dalam keadaan tidak sedar. Alia telah memasukkan microchip ke dalam tubuhnya dan dia dapat berkomunikasi dengan Carl. Dalam komunikasi itu, Carl meminta pertolongan daripada Farisha untuk menyelamatkan Dinara. Oleh kerana tidak dapat mengesan putiran perbualan Farisha dan Carl, Alia menjadi cemburu dan marah. Selepas beberapa ketika
Berapa ketika Farisha sedar semula menjadi lebih segar apabila dia makan pil yang diberikan oleh Akram. Kerja pada hari itu berakhir dengan perbincangan dan bersoalan tentang seorang penyelidik yang bernama Medina yang telah hilang di soft lab tanpa dapat dikesan. Hal ini diterangkan oleh Shida melalui kajiannya di arkib. ஓகே சரி. இது என்ன நடக்குதுனாக்கா அன்னைக்குதான் காலையில அவங்க லேட்டா எழுந்திரிச்சிட்டாங்களே, ஒரு கனவு என்னமோ வந்ததுனால ஒரு 10 நிமிஷம் லேட்டாவே வந்துட்டாங்க சஃப்லப்க்கு. அப்ப அலியா வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் சீரியஸான மூஞ்சில, என்ன இவ்வளவு லேட்டு அப்படின்ற ஒரு அந்த ஸ்ட்ரிக்டான மூஞ்சி இதுல வச்சு வரவழிச்சு அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே அலியா ஃபரிஷாவை வந்து அந்த ஒரு நாக்கல்ல உட்கார வைக்கிறாங்க. ஓகே நீ இந்த வேலையை பண்ணு அப்படின்னு மெதுவா அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஃபரிஷாக்கு பின்னால போய் நின்று அப்படியே கொஞ்சம் மசாஜ் பண்றாங்க. யார உடம்ப, யார் கழுத்த, எந்த யாரு அப்படி சொல்லிடுறேன், ஃபரிஷா உடம்ப, ஃபரிஷா ஷோல்டர் வந்து அலியா மசாஜ் பண்றாங்க. அப்படியே மசாஜ் பண்ணும் பொழுது அப்படியே மயக்கத்துக்கு போயிட்டாங்க. யாரு, நம்ம ஃபரிஷா. அந்த மசாஜ் பண்ண 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 அந்த மயக்கத்துக்கு எனக்கு அந்த நேரத்துலதான் அந்த சிப்பை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜாரோமை வந்து அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிப்புக்கும் ஒரு ஒயர் மாதிரி அவங்க போட்டு அவங்க அப்படியே மறக்க வச்சுட்டாங்க. ஓகே, அலியா வந்து ஒண்ணுமே தெரியாம சுயநிலைவை இழந்துட்டு அப்படியே சாஞ்சிட்டாங்க. அந்த நேரத்துலதான் இந்த கொம்யூனிகாசி நடக்குது. ஓகே, பவாசடார் கொம்யூனிகாசி, பவாசடார் ரெண்டு பேத்துக்கும், ஃபரிஷாவுக்கும் காலுக்கும். எனக்கு காலம் அங்க வந்து தின்னாட்டம் இருக்கிறாங்களே, சோ அவர் எழுந்திருச்சு பேச முடியாது. அதனால இப்படி ஒரு கம்யூனிகேஷனை உருவாக்குனாங்க. இந்த மாதிரி உருவாக்கும் பொழுது என்ன பேசுறாங்கன்னு தெரியல. ஓகே, அதனால அலியாவுக்கு வந்து இன்னும் ஆத்திரம். இது எல்லாமே ஆக்சுவலி என்ன நடக்குதுனாக்கா இன்னொரு ரூம்ல இது வந்து ஒரு ரூம்ல நடக்குது. காலம் அலியா எல்லாம் ஒரு ரூம்ல இருக்காங்க. அதே இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு குற்றவாளியை விசாரிக்கும் பொழுது ஒரு போலீஸ் ஒரு குற்றவாளி உட்காந்து வச்சு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அடுத்த ரூம்ல வந்து மத்த போலீஸ்ங்க எல்லாம் உட்காந்து பாப்பாங்க, ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி. நான் பார்த்த படத்தெல்லாம் பாத்திருப்பீங்க, இருக்கா அந்த மாதிரி படத்துல இன்டரோகேஷன் ரூம். என்ன ரூம்? இன்டரோகேஷன் ரூம். ஓகே, கண்டிப்பா நீங்க ஒரு போலீஸா தான் இருப்பீங்க. இல்ல டீச்சர், போலீஸ் படிச்சிட்டு இருக்கேன் டீச்சர். ஓ வெரி குட் வெரி குட். சரி, ஓகே, இன்னும் சிறப்பாக வரணும். தேங்க்யூ டீச்சர். ஓகே, அந்த மாதிரி ஒரு ரூம்ல இருந்து இந்த டாக்டர் மெக்சியும் யாரு டாக்டர் மெக்சியும் அக்ராமும் நின்று பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இங்க இந்த ரூம்ல என்ன நடக்குதுன்னு. அப்ப அலியாவுக்கு வந்து ஒரு பொறாமை, ஒரு ஆத்திரம். ஏன் என்ன பயன்படுத்தல, ஏன் இந்த ஒரு கம்யூனிகேஷன், ஏன் என்ன வந்து வச்சு அவங்க வந்து கால் கூட என்ன பேச வைக்கல, யார் இந்த பெண்ணு, யார் இந்த பெண்ணை வச்சு அவங்க அப்படின்ற ஒரு பொறாமை அவங்களுக்கு. சோ சடார்னு திடீர்னு இந்த ரெக்கார்டிங் எல்லாம் ஓடுது அந்த ரூம்ல. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு ரெக்கார்டிங் எல்லாம் ஓடுது. ஓடிக்கிட்டு இருக்கும் போது அப்ப நிப்பாட்டிட்டாங்க. ரொம்ப நேரம் பேசவே முடியல. ஏன்னா ஃபரிஷாக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றாங்க, ஒரு அதிர்ச்சியான அந்த கம்யூனிகேஷன் வந்து ஏத்துக்க முடியாதனால அவங்க ரொம்ப இது பண்ணும் பொழுது அந்த இது போதும் அப்படி அன்னைக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு திடீர்னு அவங்க சடார்னு எந்திரிக்கும் பொழுது, ஐயோ நான் தூங்கிட்டேன்னா, ஏன் என்ன நடந்துச்சு எனக்கு, ஏன் எனக்கு இப்படி இருக்கிறேன் நானு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, இல்ல நீ தூங்கிட்ட அப்படின்னாங்க. ஏன் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. ஃபரிஷா ஏதோ தலை வலிக்கிற மாதிரி இருக்க, எனக்கு பாரமா இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அக்ரம் ஒரு மருந்தை கொடுத்தோடனே இவங்க சாப்பிட்டுட்டு ஓகே கிளம்பி போயிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இதை வந்து செய்ய வேண்டான்னு. இந்த ரஷீடா வந்து ஆர்கிவ்க்கு போனாங்களே, இவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா இந்த சஃப்லபை பத்தி ஆராய்ஞ்சாங்க. நிறைய புக்கை படிச்சாங்க. படிச்சுட்டு எல்லாம் இந்த எப்படி இந்த சாஃப்ட்வேர் உருவானது, யாருனால உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த வரும் பொழுது மெடினா அப்படின்னு அந்த பேரு வந்துச்சு. அப்ப இந்த மெடினா யாரு, இந்த மெடினா ஏன் இப்ப இங்க இல்ல அப்படின்னு பல கேள்வி ஷீடா மனசுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? ஓகே சரி, துஜோ யார் படிக்கிறான்? சரி நான் படிக்கலாமா சார்? ஓகே, கேவின் சிவன் படிங்க. அது கொஞ்சம் ஸ்கிரீன் கொஞ்சம் இது பண்ணிடுச்சு. pada sahabat Madam Faisha, Shida dan Rosman berjumpa di pejabat. Rosman berjumpa di pejabat
sexual. Ketiga-tiganya meneliti konten yang diajukan oleh soft lab. Sementara mereka berbincang, tiba-tiba Farisha mengalami sakit kepala setelah Continue. Setelah terlibat suatu cahaya putih memancar ke arahnya. Hasil meneliti konten dibatalkan dan ketiga-tiga mereka bergegas pulang. Sementara itu, mereka diberitahu oleh Uncle Seng yang berada di situ bahawa dia bergegas keluar dari kedai runcingnya kerana terlihat beberapa orang turun tangga pejabat seksual sel dengan membawa beberapa perkakas besi termasuk suatu barang yang serupa dengan print TV satellite. Tidak laporan polis dibuat. 2 malam selepas kejadian itu, Faisal telah diundang oleh Abang Asai untuk makan malam di rumahnya. Di sana Faisal bertemu Abang Asai, Maria dan kedua-dua anak mereka, Haina dan Dina. Alangkah terharu bercampur sedih apabila dia mendapat tahu abangnya mengalami sakit jantung, dan perkara kedua yang amat mengejutkannya ialah dirinya adalah anak angkat kepada ibu dan ayahnya. Malam itu Faisal tidak dapat melelapkan mata. Okay, thank you. சரி, இப்ப இதுல என்ன நடக்குதுனாக்கா, அன்னைக்கு அவங்க 3 பேருமே ஃபரிஷா, ஷீடா, ரோஸ்மான் இவங்க எல்லாருமே அந்த செகேஷல் அந்த அவங்களுடைய கம்பெனிக்கு போனாங்க. அந்த கம்பெனிக்கு போனோடனே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த கான்ட்ராக்ட வச்சு. இந்த கான்ட்ராக்ட் ஏன் இவ்வளவு ஜாஸ்தியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எதனால கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கு, நம்ம யோசிக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப 3 பேரும் மும்முரமா பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஃபரிஷாக்கு வந்து திடீர்னு ஒரு தலைவலி வந்துச்சு. சடார்னு. ஏன்னா ஏதோ ஒரு லைட்டு இப்ப வந்து நம்ம ஒரு வெளிச்சம் வந்து அவ்வளவு இப்ப எல்இடி லைட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காடி நீங்க ஓட்டும் பொழுது எல்இடி லைட் வந்து நம்ம கண்ணை கூசும் ராத்திரில. ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி ஒரு லைட் வந்து இந்த அவ்வளவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற லைட்டு இந்த ஃபரிஷா மேல பட்டோன்னா அவங்களுக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இப்படி ஒரு லைட்டு நம்ம ஒரு வெள்ளை ஒரு ஒளி இருக்க வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் இந்த கான்ட்ராக்ட் பத்தி விஷயத்த பேசுறத வந்து நிப்பாட்டிட்டாங்க. இந்த பிள்ளைக்கு தான் தலைவலி வந்துச்சா ஜாஸ்தியா, சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு. இவங்க 3 பேருமே கீழே இறங்கும் பொழுது அங்கிள் செங் என்றவர் வந்து கீழே வந்து ஒரு மளிகை ஜாமாவை எடுத்து நடத்துறவரு. அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, யாருன்னு தெரியல, ஒரு 2-3 பேரு வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா இப்பதான் இறங்குனாங்க. அவங்க கையில வந்து கொஞ்சம் இந்த ஒரு இரும்புகள்லாம் இருந்தது, கொஞ்சம் இந்த சேட்டலைட் டிவி நம்ம எஸ்ட்ரோ வீட்டுல இருந்துச்சுனாக்கா மேல வந்து இந்த ஒரு மங்கு மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்து அவங்க என்னமோ பண்ணாங்க. என்ன ஆனான்னு தெரியல அப்படின்னு. இவங்களுக்கு வந்து யாரா இருக்கும், என்னது, இவங்களுக்கு சந்தேகம் வரல. இவங்க வந்து மேபி வேற இதுல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. ஓகே, அவங்களும் போலீஸ்ல ரிப்போர்ட் எல்லாம் ஒன்றும் பண்ணல, பெரிய ஒரு விஷயம் அவங்க நினைக்கல. அப்ப எல்லாரும் வீட்டுக்கு போய் அன்னைக்கு ஒரு இது நடந்துருச்சு. ஓகே, உங்களுக்கு தெரியுமா இந்த 2-3 பேர் வந்தாங்களே அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு நினைக்கிறீங்க? ஐடியா இல்ல. நானும் பாக்ஸ் 6 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பாக்ஸ் 6 வரைக்கும். ஓகே, சரி. இது வந்து என்னன்னாக்கா அவங்க அம்மா அனுப்பி வச்ச ஆளு இப்ப அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு தானே வராங்க ஃபரிஷாவை. ஆமா டீச்சர். இப்ப அவங்க அம்மா அனுப்பி வச்ச ஆளு இப்ப அவங்க அம்மாவும் அந்த ஃபரிஷாவோட உண்மையாவே ஃபரிஷா என் பிள்ளைதானா, அவங்களுடைய சிந்தனையில என்னன்னு ஓடுது, அவங்களோட சிந்தனை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த பிள்ளை யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலான்றதுக்காக தான் இந்த மாதிரி ஆளுங்களை அனுப்புறது செட் பண்ணது.
ஓகே, அது வந்து போயிடுச்சா, முடிஞ்சுதா? அன்னைக்கு ராத்திரி அஸ்ராய் வீட்டுக்கு போனாரு. ஃபரிஷா வந்து அஸ்ராய் வீட்டுக்கு போனாங்க. அஸ்ரான்றது யாரு? Farisha dah abang kandung. Abang kandung ah? Abang anak angkat. Abang angkat. ஓகே, abang angkat. ஓகே, அவங்களுடைய abang angkat வீட்டுக்கு அந்த, ஆனா இது ஃபரிஷாக்கு தெரியுமா? தெரியாது. ஓகே, அவங்க சொந்த அண்ணன் நினைச்சுக்கிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப அண்ணன் வீட்டுக்கு போறாங்க. அண்ணன் வீட்டுக்கு போறோம்னா அவ்வளவு சந்தோஷம். ஐயோ, அண்ணனை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பாக்குறோமே அப்படின்ற சந்தோஷத்தோட ஜாமானா முட்டாய்ங்க இந்த சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு, அண்ணனோட 2 பிள்ளைங்க ஐனா டீனாவை வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலதான் அவங்க மனைவி, யாரு, அவங்க அண்ணனோட மனைவி வந்து மரியா குசினில இருந்து எட்டி பாக்குறாங்க. சரி, இங்க அவங்க 2 பேரும் பேசுறத இங்க எட்டி பார்க்கும் பொழுது அவங்க அண்ணன் சொல்றாரு, ஃபரிஷா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீ வந்து கொஞ்சம் மனசை திடமா வச்சுக்க, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு. ஃபரிஷாக்கு ஒரே குழப்பம், என்ன அண்ணன் இப்படி பேசுறாரு இன்னைக்கு அப்படின்னு. அப்பதான் ஃபரிஷா அஸ்ராய் சொல்றாரு, எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, எனக்கு வந்து சக்கி ஜந்துங் வந்துருச்சு, இப்பதான் இடையில எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது இப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க தாங்க முடியல. ஃபரிஷாவை அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. ஏன் இது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப அழுந்து ஒரு அண்ணனோட தங்கச்சியோட பாசத்தை வந்து அந்த ருவாங் தமுல இது நடக்கும்போது அவங்க மனைவி வந்து குசில இருந்து எட்டி பாக்குறாங்க. இது நடக்கும்போது அடுத்தது வந்து அவங்க அண்ணன் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயமும் நான் உனக்கு சொல்லணும், நான் ஏன் உன்னை இன்னைக்கு கூப்பிட்டேனாக்கா இந்த விஷயம் உன்கிட்ட சொல்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி, நீ வந்து உண்மையான என்னுடைய சொந்த தங்கச்சி இல்ல அப்படின்னு 2வது விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாரு. இத கேட்டோன்னு ஃபரிஷாவுக்கு இன்னும் ஆட்டம் கண்டிருச்சு. அப்ப நான் யாரு, எங்க அம்மா அப்பா யாரு அப்படின்னு ரொம்ப கேள்வி. அன்னைக்கு கேள்வியை கேட்டு அவங்க அழுது வீட்டுக்கு வந்தோன்னு அவங்கனால தூங்க முடியல. ஓகே, அன்னைக்கு அவங்க அண்ணன் வந்து ஒரு ஃபைல்ல கொடுத்தாரு, இதுதான் உன்னோட வரலாறு, நீ யாரு அப்படின்ற அந்த வரலாறு இந்த ஃபைல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் காட்டும் பொழுது அவங்களால ஏத்துக்க முடியல. வீட்டுக்கு போய் அந்த ஃபைலை தூக்கி அலமாரிகளுக்கு அப்படியே விளாசிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்க்க விரும்பல. ஓகே, அவங்க ரொம்ப அழுது கடைசியில அப்புறம் தூங்குனாங்க. இதுதான் நடந்துச்சு. ஓகே, யார் படிக்கிறா? யார் படிக்க போறா? நான் படிக்கிறேன் டீச்சர். ஓகே, படிங்க. Pada pagi ini sebelum sempat Alia membawa pada pagi itu sebelum sempat Alia membawa Fariza ke alam bawah sedar. Tiba-tiba Fariza pengsan. Doktor dipanggil dan Fariza dibawa ke hospital. Akram, Khairul, Anwar dan Dr. Makzi hairan dan menurut Akram dia sudah menyiasat latar belakang Fariza sekian lama, tiada pula maklumat tentang sebarang penyakit yang membimbangkan. Sebaik saja Fariza dibawa ke hospital. Dr. Makzi, Akram dan Khairul Anwar bergegas ke Agrib untuk berjumpa Syida. Beberapa soalan diajukan kepadanya tentang latar belakang penyakit Fariza. Dr. Makzi ingin tahu sama ada Fariza mengandung. ஓகே, இப்ப இங்க என்ன நடக்குதுனாக்கா, ஃபரிஷா வந்து ராத்திரி பூரா அழுது அதுக்கப்புறம் தானே தூங்குனாங்க. இப்ப அவங்க மென்டலி டிஸ்டர்பா இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க டீச்சர். ஓகே, மென்டலி அவங்க டிஸ்டர்பா இருக்கிறாங்க. ஓகே, மென்டலியும் டிஸ்டர்பா இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு அடிக்கடி தலைவலியும் வர ஆரம்பிச்சுது. ஏன்னா அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, வெளியில இருந்து வர இந்த, இப்ப எப்படி நம்ம சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, சில நேரங்களை வந்து நீங்க வந்து இந்த ஆவி, இந்த பேய் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கா? இருக்கு டீச்சர். சரி, இந்த மாதிரி நீங்க சில நேரங்களை வந்து உங்க கண்ணால பார்க்க முடியும். அப்ப வந்து உங்களோட மனசு எப்படி இருக்கும்? பீஸா இருக்கும் டீச்சர். எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? பீஸா இருக்கும் டீச்சர். பீஸா பயப்படக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி இது ஒரு சாம்பிள் நான் சொல்றேன். ஓகே, நீங்க உங்க உடல் அளவுலயும் மனதளவுலயும் நீங்க ரொம்ப பயந்துருப்பீங்க, உங்களோட உடலும் ரொம்ப வீக் ஆயிரும். சோ அதே மாதிரி கண்டிஷன்ல தான் இப்ப ஃபரிஷா இருக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு ஏதோ ஒண்ணு அவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஆனா என்னன்னு தான் அவங்களுக்கு தெரியல. அப்படியே அவங்க இந்த மாதிரி ஏற்கனவே மென்டல் டார்ச்சர்ல இருந்தாங்க. இப்ப அவங்க அண்ணன் இந்த மாதிரி சக்கி ஜந்துங்களை இருக்கிறாங்க, நான் வந்து சொந்த தங்கச்சி இல்ல அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் கேட்டு மனசுல அவங்க ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. மறுநாள் காலையில அவங்க எழுந்திருச்சு வேலைக்கு போகும் பொழுது ஏதோ போறோம் ஏதோ வந்தோம் அப்படின்ற ஒரு இதுலதான் அவங்க போனாங்க.
போய் உட்கார்ந்தா திரும்பவும் அலியா என்ன பண்ணாங்க, அப்படியே மசாஜ் பண்ணி அவங்கள வந்து அப்படியே தூக்கத்துக்கு வர வச்சுட்டாங்க. ஓகே, அப்படியே அவங்க வந்து அந்த ஆலம் பாபா சிடாருக்கு போகவும் ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது. யாருக்கும், இதுங்களுக்கும் டாக்டருக்கும், அந்த யாருக்கு காலுக்கும் ஃபரிஷாவுக்கும் இந்த கம்யூனிகேஷன் நடக்குது. ஆனா ரொம்ப நேரம் இருக்க முடியல. ஏன்னா உடலால ஃபரிஷா ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. இப்ப ரொம்ப வீக் ஆயிட்டதுனால அவங்க பென்ஷன் பண்ணி விழுந்துட்டாங்க. அப்ப பென்ஷன் பண்ணி விழுந்துவோம். ஏன் என்ன ஆச்சு, ஏதாச்சு, என்ன அது தெரியல. எழுந்திருச்சு அவங்க தண்ணி தெளிக்கிறாங்க, முடியல. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, சரி ஃபரிஷாவை நேரா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாங்க. அவங்க அண்ணன் கிட்டே சொல்றாங்க, இந்த மாதிரி உன் தங்கச்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு. கைருல் அன்வார், டாக்டர் மெக்ஸி, இந்த அக்ரம் 3 பேருமே என்ன பண்றாங்கன்னா, ரஷீதாவும் அங்கேயே தானே வேலை செய்யறாங்க, அங்க போறாங்க அந்த ஆர்கிவ்க்கு. ரஷீதா உன் கூட்டாளி பத்தி நாங்க கொஞ்சம் கேட்கணும். அவளுக்கு ஏதாச்சும் சீக்கு இருக்கா, அவங்க உடம்பு என்ன உடம்பு, ஏதாச்சும் மருந்து சாப்பிடுறாங்களா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அப்படி நோண்டி கேட்கறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பயம். அவங்களுக்கு கேட்கிற ஏதாவது சீக்கு இருந்துச்சுன்னா அந்த சீக்கு வந்து இவங்கனால இன்னும் சீரியஸா போயிடுச்சுன்னா ஆபத்தாயிருமே அப்படின்னு. அப்ப அவங்களுடைய இந்த திட்டம் வந்து நிறைவேறாம போயிருமே அப்படின்ற பயம். அதனால அவங்க நிறைய கேக்குறாங்க. அப்ப ஃபரிஷா மாசமா இருக்காங்களா அப்படின்னு நிறைய கேக்குறாங்க. ஓகே, இப்ப யார் படிக்கிறா? படிங்க. Dr. Messi, Akram dan Khairul Anwar berbincang tentang plan B, iaitu menggantikan Farisha dengan Syida. Namun kedua-duanya amat berbeza. Lagipun tubuh Farisha telah pun ditanam dengan microchip yang membolehkannya berkomunikasi dengan Kal. Kal menggunakan teknologi ini sebagai satu kaedah telepati untuk berhubung dengan Farisha. Pada jam 5.30 petang, mereka akan merawat Farisha di hospital. Syida pula pulang ke rumah dan cuba mencari sebarang bukti tentang penyakit Farisha tetapi gagal. Namun Syida terjumpa satu bukti yang menyatakan bahawa Farisha ialah anak angkat. Apabila Syida dan Rosman merawat Farisha, ia sangat lemah dan terdapat satu benjolan kecil di belakang tengkuknya. Tetapi Farisha menyatakan itu tidak apa-apa. Farisha terlena lagi. Beberapa minit kemudian Farid dan Amin datang ke katil Farisha menggunakan peranti untuk mendapatkan maklumat yang sebelum ini gagal kerana ruang fikiran Farisha dilindungi oleh wall. Tetapi kali ini mereka berjaya kerana wall lemah apabila Farisha lemah. Lepas itu, Akram pula mencari maklumat pada badan Farisha menggunakan satu alat sepanjang 6 cm. Akram mendapati alat itu bertukar menjadi warna merah yang menunjukkan tahap kesihatan Farisha tidak memuaskan. Farisha terus benar kerana abangnya. Azrael meminta doktor memberi ubat tidur. Azrael juga membohongi doktor bahawa microchip di dalam badan Farisha yang kelihatan di CT scan itu adalah dalam pengetahuan Farisha dan dia sendiri sukarela menjalani satu uji kaji untuk sebuah universiti. Perkara itu juga adalah amanah ibu bapanya supaya semua microchip itu mesti kekal dalam tubuh Farisha dan dia mesti bertukar di soft lab apabila diperlukan. Tengah malam itu, doktor mesti menyarankan bahawa Syida akan menggantikan tempat Farisha. ஓகே, தேங்க்யூ. இப்ப என்ன நடக்குதுனாக்கா, இப்ப ஃபரிஷாவை வந்து ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டாங்களே, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியாச்சுல. அப்ப எல்லாரும் மீட் பண்றாங்க, எல்லாரும் போய் பாக்குறாங்க. ரஷீதாவும் ரோஸ்மானும் போய் பாக்குறாங்க. ஏன் என்னாச்சு ஃபரிஷா, உனக்கு ஏன் திடீர்னு இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு, ஏன் இப்படி ஒரு இதா இருக்கு, ஏன் உன் கழுத்துல வந்து ஒரு பெஞ்சோல் இருக்கு, பெஞ்சோல்னாக்கா ஒரு கட்டி மாதிரி, என்ன அது, என்ன கட்டி அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இது ஒன்னும் இல்ல, எனக்கே தெரியல இது ஏன் அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. எனக்கா ஃபரிஷாவுக்கும் தெரியாது. அப்ப எல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது அப்புறம் பேசிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. ஆனா அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. யாரே ஃபரிஷா ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அண்ணன் வந்து சொல்லிட்டாரு, நீ வந்து டாக்டர் கிட்ட இந்த மாதிரி நீ தூக்க மாத்திரம் கூட, ரொம்ப எனக்கு அவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க, தூங்கட்டும் அப்படின்னு. இங்க என்ன நடக்குதுனாக்கா, இங்க டாக்டர் மெக்ஸி, அக்ரம், கைருல் அன்வார் வந்து அவங்களோட பிளான் வந்து ஓடணுமே, அவங்களுடைய ப்ரோக்ராம் என்ன எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நீ நடக்கணுமே.
அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, சரி ஏற்கனவே ரஷிதாவை எதுக்கு கூப்பிட்டாங்க, ரஷிதாவை? ஃபரிஷாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இவங்கள வச்சு அந்த வேலையை முடிக்கணும். அதே நோக்கத்துக்கு இப்ப ரஷிதாவோட நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப ஃபரிஷானால முடியாது, ரஷிதாவை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசுறாங்க. ஆனா ஒரு கேள்வி, ஏற்கனவே ஃபரிஷாவுக்கு மைக்ரோசிப் இருக்கு, அதனால நம்ம சீக்கிரமா சுலபமா செய்ய முடிஞ்சது. இவங்களுக்கு எப்படி நம்ம அவங்களுடைய உடம்புல இல்லையே அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒண்ணும் செய்ய முடியலையே அப்படின்னு. ஆனா ஒண்ணும் முடியாத, இப்ப இவங்கதான் இப்போதைக்கு ஷீடா ஒண்டிதான் இருக்கிறாங்க, அதனால ஓகே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இங்க என்ன நடக்குது இந்த ஹாஸ்பிட்டல்ல, இவங்க எல்லாம் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களா, ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்துட்டு போயிட்டாங்களா, இவங்க தூங்குறாங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது யாரு வந்தது, யாரு வந்தா, யார் வந்தது? ஷீடாவை அடிச்சவங்க மிளாவாட் பண்ண வந்தாங்களா? அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. ஃபாரேட் அண்ட் அமீன், ஃபாரேட் அண்ட் அமீன் இந்த இதுல இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஃபாரேட்டும் அமீனும் வந்தாங்க. இவங்க 2 பேர் யாருன்னா அவங்க அம்மாவோட ஆளு. இவங்க 2 பேருமே ஃபரிஷாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தானே வராங்க. ஞாபகம் இருக்கா, அவங்க கம்பெனில இருந்தே ஒருத்தவங்க வந்து அந்த எஸ்ட்ரோ பீரிங் மாதிரி அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க தெரியுமா, அதே ஆளுதான். ஓகே, இங்க எதுக்கு வந்தாங்கன்னாக்கா அதே பர்பஸ் தான். இந்த ஃபரிஷா யாரு, ஏன் இந்த சஃப்லப் வந்து இந்த ஃபரிஷாவை வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த ஃபரிஷா வந்து இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஏன்னா வைரஸ் அனுப்பினதே இவங்க தானே, அதனால இவங்களுக்கு சந்தேகம் வந்தோடனே யாரு இது உண்மையா இது வந்து, ஏன்னா அந்த சிஸ்டமை செய்யறது தான்டா கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலான ஆளாதான் இருக்கணும், அது கண்டிப்பா என்னுடைய பிள்ளையாதான் இருக்கும் அப்படின்ற சந்தேகம் வந்துருச்சு மெரினாக்கு. அதனால தன் பிள்ளைய வந்து அவங்க தேடுறதுக்காக தான் இந்த ஃபரிஷாவை ஃபாலோ பண்றாங்க. அப்ப அவங்க வந்து பெனிட்ரேட்டர் அந்த சொன்னா தெரியுமா, அந்த பெனிட்ரேட்டர் வச்சு அந்த ஃபரிஷாவை அவங்க வந்து என்ன சொல்றாங்க, கையில வச்சு அவங்க தேடுறாங்க. அந்த அந்த அவங்க மூளையில இருக்கிற எல்லா டேட்டாவும் அவங்க கலெக்ட் பண்றாங்க. இப்ப வந்து முடியும், அன்னைக்கு முடியல, ஏன்னா அன்னைக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்கள வந்து ரீட் பண்ண முடியல. இப்ப ஏன் ரீட் பண்ண முடியுதுனாக்கா அவங்களோட அவங்களுடைய பிள்ளிண்டும் வந்து ரொம்ப லெம்மாவா இருக்கு, அதனால அவர் வந்து டக்குன்னு அந்த கொஞ்சம் என்ன டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இன்னொரு 6 சென்டிமீட்டர் உள்ள ஒரு லோகம் அதை எடுத்து உடம்புல விற்கும் பொழுது அப்படி ரேட்டா மாறிடுச்சான். அது என்ன குறிக்குதுனாக்கா அவங்க உடம்புக்கு வந்து சுகம் இல்ல, அவங்க கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த காட்டுது. ஓகே, இது அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. இந்த ஃபரீட்டும் இந்த அம்மீன் வந்தது யாருக்குமே தெரியாது, அவங்க போயிட்டாங்க. போயிட்ட பிறகு இங்க வந்து என்ன நடக்குதுனாக்கா, அப்ப டாக்டர் தான் வருவார்ல, மருந்து எல்லாம் கொடுக்கறது எல்லாம் இது பண்றாங்களே, சிடி ஸ்கேன் கொடுத்தாரு. எனக்கு இவங்க தான் அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்றாங்களே இந்த ஃபரிஷா, ஏன் தலைவலி இந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லும்போது சிடி ஸ்கேன் அனுப்பும் பொழுது அங்க தெரிய வந்தது அந்த மைக்ரோசிப். யாரு இந்த மைக்ரோசிப் போட்டுது அப்படின்னு டாக்டர் கேட்கும் பொழுது அசரை போய் சொல்லிட்டாங்க. என்ன போய் சொன்னாருனாக்கா, இல்ல நான் சொன்ன தெரியுமா இதுல வந்து அவரும் உடந்தை அப்படின்னு சொன்ன தெரியுமா, அது காரணம் இதுதான். ஏன்னா பிள்ளைய வந்து ஃபரிஷாவை கை குழந்தையா கொடுக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு டீல் தான். எப்படின்னாக்கா, எங்களுக்கு தேவைப்படும் பொழுது கண்டிப்பா நாங்க ஃபரிஷாவை வந்து பயன்படுத்திக்குவோம், எப்படின்னாக்கா ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் அந்த மாதிரி பயன்படுத்துவோம் அப்படின்றது விஷயம் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் என்ன இப்படி போய் சொல்லிட்டாருன்னா, இல்ல ஃபரிஷாவுக்கு வந்து சிப் இருக்கிறது தெரியும், ஏன்னா அவங்க தான் வாலண்டியரா யூனிவர்சிட்டியில போய் ஒரு கஜியானுக்காக தான் அவங்க வந்து சிப் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு போய் சொல்லிட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஃபரிஷாக்கு தெரியுமா அவங்க உடம்புல ஒரு சிப் இருக்குன்னு? தெரியாது. ஆனா அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, தெரியும்னு சொல்லிட்டாரு அவரு. அதனால டாக்டர் வந்து பெருசா எடுத்துக்கல, இது மேபி அந்த கஜியானுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு விட்டுட்டாரு. இங்க என்ன நடக்குது, சாஃப்ட்வேர்ல ஷீடாவை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஃபரிஷாவுக்காக. ஓகே, அடுத்தது யார் படிக்கிறா? படிங்க. Pada pagi itu sedang Shida membaca satu laporan tentang seorang penyelidik bernama Medina Akib. Dia diminta oleh Alia pergi ke Malpi
satu pembedaan untuk menanam microchip telah dilakukan ke atasnya. Dia tidak diberitahu. Pada petang itu selepas sedar, apa yang dilakukan ke atas Farisha dilakukan pula ke atas Syida. Kali ini tindak balasnya lebih teruk lagi. Tetapi Dr. Maxi berdegil dan hanya memberhentikan uji kaji ini selepas 5 minit. Ini akan merosakkan otak seseorang. Dalam masa yang sama, Farisha dalam tidak sedar dapat berkomunikasi dengan seseorang yang menyebut dirinya sebagai mami. Di suatu tempat yang lain pula, Farid dan Amin berasa amat hairan dan dapat melihat keajaiban teknologi kerana perempuan tua yang menyuruh mereka mengekori dan berbuat sesuatu ke atas Farisha menjerit gembira dan mengatakan dia berjaya menghubungi anaknya Farisha dan dia mengaku dirinya lebih hebat daripada lelaki itu. Farid menyangka perbuatan perempuan itu menyangka perbuatan perempuan tua itu kerana sanggup melakukan uji kaji ke atas anaknya sendiri. Dia tidak peduli apa yang dia mahu adalah ingin membuktikan siapa yang benar dan yang lebih hebat daripada lelaki itu. Manakala Syida tetap murung berada di bilik Farisha dan tidak pulang ke rumah malam tadi, Akram gagal menerobos pindahnya dan mungkin dia juga telah menerima microchip wall atau kesilapan Dr. Maxi yang tetap meneruskan uji kajinya ke atas Syida. Syida tidak mahu bercakap, makan atau minum, malah menjadi garang seperti kucing liar yang ketakutan. Okay, ஒரு இது நான் விட்டுட்டேன் இடையில. ஓகே, ஷீடா பத்தி ஃபரிஷா பத்தி விசாரிச்சாங்கன்னு சொன்னேன் தெரியுமா? ஷீடா கிட்ட உன் கூட்டாளிக்கு என்னாச்சு, அவளு ஏதாச்சும் வீக் இருக்கா, அவ வந்து மாசமா இருக்காளா அப்படின்னு எல்லாம் விசாரிச்சாங்கன்னு சொன்னேன் தெரியுமா? ஆமா டீச்சர். அதுக்கப்புறம் ரஷீடா என்ன பண்ணாங்கன்னாக்கா, அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆமாவா, என் கூட்டாளிக்கு சீக்கு இருக்கா, என்ன சீக்கு, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போய் ஃபரிஷா ரூம்ப வந்து அப்படியே அலசுறாங்க, தேடுறாங்க ஏதாச்சும் மருந்து கிடைக்குமான்னு. அலமாரி தேடுறாங்க, அங்க தேடுறாங்க, லாட்சில தேடுறாங்க, அவ்வளோ. ஏன்னா 2 பேத்துக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, ரஷீடா வந்து ரொம்ப அலங்கோலமானவங்க, அவங்க வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்காதவங்க. ஆனா ஃபரிஷா அப்படி இல்லை, எல்லாம் கிளீனா இருக்கும். இந்த புக்கு இந்த இடத்துல இருக்கும்னாக்கா இந்த இடத்துல இருக்கும், இந்த இது அலமாரில இந்த துணி இருக்கா இந்த துணி இருக்கும், அந்த எல்லாம் மடிச்சு அவ்வளவு அழகா இருக்கும். அப்ப அவங்க தேடிக்கிட்டு இருக்கும் போது அவங்க கண்ணுல வந்து இந்த ஃபைல் எடுத்து அனுப்பட்டுச்சு. அந்த ஃபைலை பார்க்கும் போதுதான் அப்பதான் அவங்களுக்கும் தெரிஞ்சுது ஃபரிஷா வந்து அஸ்ராயோட சொந்த தங்கச்சி இல்ல அப்படின்னு. ஓகே, அது வந்து ஏற்கனவே நடந்த கதை. இப்ப என்ன நடக்குதுனாக்கா, இவங்கதான் பிளான் போட்டுட்டாங்களே, ஃபரிஷானால நம்ம எடுத்துக்க முடியல, நம்ம ஷீடாவை எடுத்துக்குவோம் அப்படின்னு. அப்ப ஷீடா வந்து அந்த ஆர்கிவ்ல, அந்த லைப்ரரி அந்த ஆர்கிவ்ல வந்து மெடினா பத்தி ஆராய்ஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, ஏன்னா அவங்க ஜெர்னல் எழுதுணுமே, இதெல்லாம் அவங்க தேடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த அலியா வந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேத்துக்கும் வந்து இந்த அலியா வந்து உண்மையான ஒரு பெண்ணா, ஏன் இவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க அப்படின்னு, ஏன் அவங்களுடைய கண்ணியோடைய அந்த புருவம் வரைக்கும் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. யாரு? ஃபரிஷாவும் ஷீடாவும். திடீர்னு அலியா வரவும் ஷீடாக்கு ஒரு மாதிரி போச்சு. என்ன அது, ஏன் அலியா என்ன வந்து பார்க்க வராங்க அப்படின்னு. அப்ப அலியா சொல்றாங்க, இல்ல உன்னை வந்து இங்க மக்மாஸ்க்கு கூப்பிடுறாங்க வா அப்படின்னு. எதுக்காக எனக்கு தெரியல, மேபி ஃபரிஷாவை பத்தி பேசுறதுக்காக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு இவங்களும் போறாங்க. போய் பார்த்தா திடீர்னு இப்படி பேசிக்கிட்டே இருந்து இவங்கதான் என்ன சொல்லுவாங்க, அப்படி மசாஜ் பண்ணி தூங்க வச்சிருவாங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது தூங்க வச்சுட்டாங்க. அப்ப என்ன நடந்துச்சுனாக்கா, ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க. ஏன்னா இவங்களோட உடம்புல வந்து அந்த சிப் இல்லையே, அதனால அந்த சிப்பை வந்து இந்த ரஷீடா உடம்புலயும் இவங்க போட்டுட்டாங்க. ஓகே, அப்ப ஆபரேஷன் பண்ணி அந்த ஆபரேஷன் பண்ண அடுத்த கணத்திலேயே அவங்க கம்யூனிகேஷன் நடத்துறாங்க. யாருக்கும், காலுக்கும் ரஷீடாக்கும். ஆனா காலுக்கு தெரியும் ஃபரிஷா வந்து என் பிள்ளை அப்படின்றது காலுக்கு தெரியும். இது யாரு ரஷீடா, ஏன் ரஷீடா என்கிட்ட வந்து பேசுறா அப்படின்னு காலுக்கு வந்து சரியான ஆத்திரம். அந்த இது ஓடுது, இந்த 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 வசடார்ல வந்து இந்த கம்யூனிகேஷன் ஓடுது. ஓகே,
அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அக்ராமும் கானும் வந்து அக்ராமும் டாக்டர் மேக்ஸியும் அந்த ரூம்ல இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பட வரி மாதிரி இது இந்த கம்யூனிகேஷன் நடக்கிறத இவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க 2 பேத்துக்கிட்ட தானே பேச்சுவார்த்தை நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஷீடனால திடீர்னு இப்படி யாரோ என்கிட்ட பேசுறத வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. அவங்க கதறாங்க ஒரு பேய் பிடிச்சவங்க மாதிரி அந்த ரூம்பே அவங்க வந்து அலங்கோலம் படுத்தி அப்படியே என்ன சொல்லுவாங்க அங்க இங்கன்னு சொல்லி போட்டு அப்படியே கீழே எல்லாம் பரண்டு ஓரமா அந்த ரூம் மூலையில போய் உட்கார்ந்துட்டாங்க. என்னமோ நடக்குதுன்னு. அப்ப இவங்க எல்லாம் பாத்துட்டாங்க, இதுக்கப்புறம் சரி வராது. ஏன்னா ரஷீடா வந்து இதுக்கெல்லாம் தயாரா இல்ல, அதனால பரவாயில்ல நம்ம என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பார்த்தாங்க, முடியல. அப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. ஓகே, ஃபரிஷா என்ன பண்ணாங்க, ரஷீடா என்ன பண்ணாங்க, அப்படியே அந்த மூலையில பேய் பிடிச்சவங்க மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, அப்புறம் என்ன நடந்துச்சுனாக்கா இது வந்து இங்க சாஃப்ட் லேப்ல நடக்குது. அப்புறம் என்ன நடந்தது இங்க, அதாவது ஹாஸ்பிட்டல்ல ஃபரிஷாவுக்கு வந்து இன்னொரு கம்யூனிகேஷன் நடக்குது. அதுதான் ஏற்கனவே ஃபரீட்டும் அம்மினும் வந்து ஒரு கனெக்ஷன் மாதிரி என்ன சொல்லுவாங்க ரீட் பண்ணிட்டாங்களா, அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு அந்த மைக்ரோசிப் மூலியமா ரீட் பண்ணிட்டாங்களே, அந்த கம்யூனிகேஷன் டாட்டாவை அப்படியே பாஸ் பண்ணிட்டாங்க மெடினாக்கு. இப்ப மெடினாவுக்கும் ஃபரிஷாவுக்கும் கம்யூனிகேஷன் நடக்குது பாபா சிடார்ல. ஃபரிஷா வந்து பயப்படுறாங்க, யார் ஒரு பெண்மணி என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு. அப்ப இவங்க சொல்றாங்க, நான் தான் ஃபரிஷா உங்க அம்மா, நான் தான் உங்க அம்மா, எப்படிடா இருக்கிற, நல்லா இருக்கிறியா, நீ ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னு இவங்க இவ்வளவு பாசமா பேசுறாங்க. ஃபரிஷாக்கு ஒரு விதத்துல பயமும் வந்துருச்சு, ஒரு விஷயத்துல உண்மையாவே எங்க அம்மா தானே இவங்க, ஏன்னா இவங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சு, ஆனா அங்கா தான் தெரிஞ்சிச்சுல. இப்ப வந்து இவங்களுக்கு ஒரு தேடல் வந்துருச்சு, இவங்களா இருக்குமோ என் அம்மா அப்படின்னு. இவங்க 2 பேரும் பேசும் பொழுது பேசிட்டு வச்சுட்டாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த மெடினாக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம், அவ்வளவு ஒரு சந்தோஷம், பூரிப்பு. ஓ என் பிள்ளைன்ட்டு பேசிட்டா அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல அம்மீனுக்கும் ஃபரீடுக்கும் ரொம்ப நன்றி சொல்றாங்க, உங்களாலதான் என் பிள்ளைய பேசினுச்சு அப்படின்னு. அப்ப இவங்க கேக்குறாங்க, ஏன் பெரியவங்களே இந்த மாதிரி சொந்த பிள்ளையே நீ வந்து இந்த மாதிரி ஊஜி கஜிலா பண்றீங்க, உனக்கு இது மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது, எனக்கு வந்து நான் பெருசா இல்ல அந்த அந்த ஆம்பளை பெருசா, அந்த தேவா அந்த லிலாக்கி பெருசான்னு நான் பாக்கணும். அந்த லிலாக்கின்னு சொன்னது யாருன்னு தெரியுமா? யாரு? ஏன்னா நேற்று சொல்லிட்டு இருந்தானே, இவங்க 2 பேத்து மத்தியில என்ன ஓடுது, ஈகோ டீச்சர். நான் பெருசா எஸ், நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற ஒரு இது, நீ புத்திசாலியா, நீ அதி புத்திசாலியா, நான் அதி புத்திசாலியா அப்படின்ற விஷயம்னால இவங்க 2 பேத்துக்கு மத்தியில இருக்கிறதுனால இப்ப ஃபரிஷா மாட்டிக்கிட்டா. ஓகே, அப்ப என்னுடைய திறமையை நான் வெளிக்காட்டுறேன் அப்படின்ற ஒரு மன சந்தோஷத்துல மெடினா இருந்தாங்க. ஓகே, இங்க என்ன நடக்குது வீட்டுல, இங்க டாக்டர் மெக்ஸி வந்து ஷீடா வச்சு இது பண்ணாங்க தெரியுமா. ஷீடா வந்து பேசல, சாப்பிடல, தூங்கல, அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. ஒரு பூனை குட்டி, ஒரு எப்படிப்பட்ட பூனை, ஒரு மதம் பிடிச்ச ஒரு பூனை மாதிரி. ஓகே, அப்படி இருக்கிறாங்க அவங்க. ஓகே, அந்த நேரத்துல வந்து என்ன நடந்துச்சுனாக்கா, இந்த மதம் பிடிச்ச மாதிரி அவங்க இருந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் சென்றுட்டு அந்த தெளிவு வந்துருச்சு அவங்களுக்கு. அந்த தெளிவு வந்தோடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, இவங்க எல்லாரும் அப்படியே அவங்கள அப்படியே தூக்கி அவங்க எங்க உட்கார்ந்தாங்களோ அந்த ஆர்கீப்ல தானே உட்கார்ந்து இருந்தாங்க, அந்த ஆர்கீப்ல உட்கார வச்சுட்டாங்க. அவங்க தூங்குற மாதிரி வச்சுட்டாங்க. இவங்க திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும்பொழுது, ஐயோ நான் தூங்கிட்டேனா, ஏன் நான் இங்க இருக்கு, ஓ ஆமா நான் எப்படி தூங்குனேன் அப்படின்ற ஒரு, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்துச்சு ரஷீடாக்கு, ஏன் என் கழுத்தெல்லாம் வலிக்குது அப்படின்ற ஒரு மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. அப்ப ஓகே, சபிலாஸ் யார் படிக்கிறா? டீச்சர் நான் படிக்கிறேன். ஓகே, படிங்க. Okey, apabila sudah boleh bangun dan berjalan, Farisha ingin mendapatkan penjelasan daripada abangnya Azrai tentang ibu kandungnya. Azrai menceritakan semua yang dia tahu tentang Farisha. Farisha menjadi adik angkatnya kerana hendak menyelamatkannya daripada dijadikan bahan uji kaji ibunya sendiri. Azrai menerangkan bahawa dia dan beberapa orang lagi telah diamanahkan menjaga keselamatan Farisha. Apabila Farisha mendedahkan bahawa dia dapat berkomunikasi dengan ibunya, Azrai kelihatan sangat cemas dan menyatakan bahawa
Farisha dalam bahaya dan terus membawa Farisha keluar dari hospital menuju ke arah selatan. Azrai bercakap dengan seseorang dan bersetuju mendapatkan kunci rumah daripada orang tersebut dan di perhentian air keruh. Dalam pada itu Alia ditugaskan oleh Dr. Messi untuk mempengaruhi otak Syida. Akhirnya Dr. Messi dapat berkomunikasi dengan Carl melalui Syida. Carl mengarahkan supaya Farisha dibawa ke situ kerana virus yang disusup ke dalam Dinara akan diaktifkan yang akan bukan sahaja memusnahkan Dinara tetapi ribuan manusia. Ia perlukan Farisha, tetapi Farisha sudah meninggalkan Kuala Lumpur. Azrai ingin membawa Farisha ke Kulai, tetapi dalam perjalanan Farisha diculik oleh 2 orang suruhan ibu Farisha. Dalam masa yang sama di soft lab, sesuatu berlaku kepada Syida. Carl bercakap melalui Syida. Carl menyatakan bahawa Khairul Anwar ialah seorang budak pengemis yang bernama Muhammad Irfan yang telah diganti ingatannya. Khairul Anwar sangat berang. Carl juga menyebut bahawa dia memukul seorang wanita sehingga menjadi cacat. ஓகே, இப்ப இது என்ன நடக்குதுனாக்கா ஹாஸ்பிட்டல்ல ஃபரிஷா வந்து முழிப்பு வந்துட்டோன்னே அவங்க அண்ணன் வந்தாரு. அவங்க அண்ணன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, எங்க அம்மா யாருண்ணே, ஏன் எங்க அம்மா வந்து எங்க இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க ரொம்ப கேட்கும் பொழுது அவங்க அண்ணன் சொல்றாரு, நீ வந்து சின்ன வயசுலயே ஒரு பேபியா இருக்கும் பொழுது நம்ம அம்மா அப்பா கிட்ட வந்து உன்னை 2-3 பேர் வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த பிள்ளைய நல்லா பாத்துக்கோங்க, கண்டிப்பா இந்த பிள்ளைய வந்து நாங்க தேடி வருவோம், எங்களுடைய நாங்க ஒரு உஜி கஜி மாதிரி நாங்க நடத்துறோம், அதனாலதான் இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு சிப் வச்சிருக்கிறோம், அத வந்து பிள்ளை வளர 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 இந்த சிப் வந்து அதுக்கு பாதிப்பு ஏற்படாது, அப்ப நாங்க எங்களுக்கு எப்ப வேணுமோ நீங்க வந்து இந்த பிள்ளைய எங்கள்கிட்ட கொடுத்து எங்களுடைய வேலைக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு அமனை கொடுத்ததுனால அதனாலதான் அஸ்ராய் வந்து இது வரைக்கும் இந்த உடந்தையா அவர் இருக்கிறாரு. ஓகே, அப்ப ஃபரிஷா சொல்றாங்க, ஓ ஆமாவானே அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்பதான் எங்க அம்மா கிட்ட நான் பேசினேனே அப்படின்னு இவர் சொல்றாங்க. இந்த கேள்வியை கேட்டோடனே அஸ்ராய்க்கு வந்து ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து காப்பாத்தணும்ன்றதுக்காக தானே இவங்க பிள்ளைய வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. அதனால ஏன் இப்படி அவங்க அம்மா வந்து பேசியிருக்க முடியும் அப்படின்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே இனிமேல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடாது, நம்ம வந்து கண்டிப்பா ஃபரிஷாவை கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எங்க கூட்டிட்டு போய் காடியில உட்கார வச்சுட்டு நேரம் அழுத்திட்டாரு. எங்க ஜேபிக்கு, இவங்க கேரளா தானே இருக்கிறாங்க, இப்ப நேரா ஜேபிக்கு அழுத்திட்டாரு. ஜேபிக்கு அழுத்தும் பொழுது ஒரு யாருக்கிட்டயும் உங்க போன்ல பேசுறாரு. எங்க போறாருனாக்கா கூலாய்க்கு போறாரு. கூலாயில அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு, என்னோட வீட்டு சாவி அவங்க கூட அந்த கூலாய்க்கு நான் வந்து அந்த சாவியை நான் இது பண்ணணும் அப்படின்னு. அப்ப சாவியை வந்து கொடுக்கறதுக்காக போன் அடிச்சு என்ன பண்ணாங்க, ஐக்குரலை கொடுக்க சொன்னாங்க அந்த இதுல. ஓகே, ஐக்குரோலியா, ஆமா. ஆனா இவங்க வந்து ஆக்சுவலி இது ஐக்குரோல பாகோ. ஓகே, இவங்க ஐக்குரோ என்ன ஓகே, அதாவது ஐக்குரோல வந்து இவங்க சாவி எடுத்துக்கிட்டாங்க. சாவி எடுத்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இதுல போய் நிப்பாட்டினாங்க. எங்க பாகோல நிப்பாட்டினாங்க. பாகோல நிப்பாட்டும் பொழுதுதான் சரின்னு சொல்லி திடீர்னு பார்த்தா ஜன்னலை வந்து தட்டுறாங்க. ஜன்னலை தட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது 2 ஏன்னா தெரியாத மனிதர்கள் வந்து கண்ணாடி கிட்ட தட்டி பிஸ்தோல் வச்சு காட்டுறாங்க. பயம் வந்துருச்சு இவருக்கு, ஐயோ போச்சு வந்துட்டாங்களா நம்ம ஃபரிஷாவை ஏத்துக்கிறதுக்கு அப்படின்னு. இவரால ஒன்னும் செய்ய முடியல. அஸ்ராய்க்கு என்ன பண்ணாரு, எழுந்திருச்சு கதவு திறந்து இவங்களை உழுக்க வர வச்சுட்டாங்க. உழுக்க வர வச்சுட்டு ஃபரிஷாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓகே, கதவு திறந்து ஃபரிஷாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப கால்க்கு என்ன செய்யறதுன்னு, அஸ்ராய்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. போச்சு, என் பிள்ளை என்னோட தங்கச்சியை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிச்சு சொல்லிட்டாரு. யார்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த டாக்டர் மெக்ஸி, அக்ராம், கருள் அன்வார், அந்த 3 பேருமே சாஃப்ட் லேப்ல இருக்காங்களா, அந்த சாஃப்ட் லேப்ல கிட்ட வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்ப இங்க என்ன நடக்குதுனாக்கா, இங்க வந்து ஃபரிஷாவை வச்சு இவங்க ரஷீடாவை வச்சு இங்க கம்யூனிகேஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல. ஆனா டாக்டர் காலுக்கு வந்து பிடிக்கல.
எப்படி என் பிள்ளைய தவிர்த்து வேற ஆளை நீ என்கிட்ட பேச வைக்க முடியும்? முடியாது அப்படின்னு ரஷீதா மூலியமா கால் கிட்ட இவங்க கிட்ட டாக்டர் மெஸ்ஸி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த கால் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, முடியாது, எனக்கு ஃபரிஷா தான் வேணும், எனக்கு ரஷீதா வேண்டாம், என்னால ரஷீதா கிட்ட சொல்ல முடியல, இந்த மாதிரி செய்யி இப்படி செய்யின்னு என்னால சொல்ல முடியல, ரஷீதானால புரிஞ்சுக்க முடியல, எனக்கு ஃபரிஷா தான் வேணும் அப்படின்னு கால் சொல்றாரு அந்த டாக்டர் மெக்ஸி கிட்ட. அப்ப டாக்டர் மெக்ஸி சொல்ல ரஷீதாக்கு என்ன அந்த அந்த நேரத்துலதான் கால் சொல்றாரு, உனக்கு தெரியுமா என்னுடைய அரஹானை நீ ஃபாலோ பண்ணலனாக்கா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு இவர் ரொம்ப கோபமா இருக்கும் போதுதான் இந்த கைருல் அன்வாரை பத்தி சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா கைருல் அன்வார் யாருன்னு? அவன் ஒரு பிச்சைக்காரன், பிச்சைக்காரன். அவன் பேரு முகமது இர்ஃபான். ஆனா அவனையே நான் இவ்வளவு ஒரு அழகான ஒரு மனுஷனா மாத்தி ஒரு பெரிய அந்தஸ்து நான் வச்சிருக்கிறேனாக்கா எதுக்காக? என்னுடைய திறமையை உங்களுக்கு எல்லாம் தெரியணுன்றதுக்காக அப்படின்னு இவர் பேசுறாரு. இதை கேட்ட கைருல் அன்வாருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே ஆத்திரம். என்னுடைய என்ன சொல்லுவாங்க, என்னுடைய சுயமரியாதையை நீ இது பண்ணிட்ட, என்னுடைய உண்மையான தன்மையை நீ களங்கம் படுத்திட்ட. எனக்கு இருக்கும் இந்த தன்மைகள், நம்மளுக்குன்னு தனியா ஒரு பிரிபாடி இருக்கும், ஒரு தன்மை இருக்கும். அந்த தன்மையை கூட உன்னால மாத்த முடிஞ்சுனாக்கா அப்ப நான் யாரு, நான் யாரு என்ற அந்த ஒரு விஷயத்த என்னால அறிஞ்சுக்க முடியல. நீ தான் என்ன வழி நடத்துற, அப்பனா நீ தான் என்ன சிஸ்டம் வச்சு நீ என்ன இது பண்ற அப்படின்னு ஒரு ஆத்திரம் அவங்களுக்கு. அப்ப கால் சொல்றாரு, ஒன்னா மட்டும் இல்ல, இன்னொரு பெண்ணை கூட நான் அடிச்சு துன்புறுத்திருக்கிறேன் அப்படின்னு. அந்த அடிச்சு துன்புறுத்தின பெண் யாரு தெரியுமா? அலியா. ஓகே, அதுதான் அலியா. சரி, ஓகே. இப்ப டோப்ளாஸ் சொல்லுங்க, படிங்க சீக்கிரம் டக்குன்னு. யார் படிக்கிறா? நான் படிக்கிறேன் டீச்சர். படிங்க. Penculik Farisha iaitu Amin dan Farid dalam perjalanan ke Seremban membawa Farisha bertemu dengan ibunya Marilyn. Dalam tidur, Farisha dapat dihubungi oleh ibunya tetapi terhenti apabila brek kereta ditekan mengecut, lalu Farisha terjaga. Dalam pada itu, di soft lab, Alia berkomunikasi dengan Shida dan perbualan antara Alia dan Shida dapat memberitahu. Oh, mela baca gilendra. Memberitahu bahawa wanita cacat itu ialah dirinya yang dipukul oleh Kal kerana okey. Kerana dia enggak meninggalkan agamanya dan nama asalnya ialah Rusmina. Perbualan antara Alia dan Shida dapat disaksikan oleh Dr. Masi, Akram dan Khairul Anwar. Ketiga-tiga mereka berasa sedih memikirkan akibat yang akan ditanggung oleh Shida akibat pemindahan maklumat pahit dan negeri negeri selama ngeri. Oh, Neri ya. Ngeri. Ngeri selama 20 tahun oleh Kal ke dalam otak Shida. Berdasarkan laporan yang tersimpan di dalam Dinara, yang Dr. Messi juga menerangkan kepada Khairul Anwar dan Akram bahawa uji kaji seperti itu juga pernah dilakukan tetapi gagal dan mangsanya ialah Medina. Dalam pada masa itu, alat pengesan pintar Rosman dapat mengesan arah Farisha dilarikan. Mereka menuju soft lab Cyberjaya. Azrai juga menuju ke sana. Apabila tersedar, Farisha menjerit-jerit dalam kenderaan yang dipandu oleh Farid dan Amin. Mereka mengerdik Farisha mengatakan dia akan bertemu emaknya yang sudah sangat lama ingin bertemu anaknya itu. Namun Farisha marah dan ketakutan tidak mahu berjumpa perempuan itu, sebaliknya dalam keadaan kaki dan tangan terikat mahu dia diantar kepada abangnya Azrai. Farid dan Amin tidak ambil peduli manakala di soft lab. Shida menyanyi dalam suara yang agak perlahan lagu kegemaran Kal. Alia mendengar, Alia berkomunikasi dengan Kal melalui Shida lagi.
Alia mendapat tahu bahawa Carl gagal mendapatkan cinta Medina Akram dan Dr. Masih. Sependapat mengetahui bahawa Alia tetap berasa cemburu terhadap Carl bekas suaminya walaupun sudah beberapa program dalam memindahnya diubah. Mereka juga yakin bahawa Carl telah memindahkan kenangan dan pengalamannya selama 20 tahun ke dalam otak Syida. Pada itu di sebuah stesen minyak, Marilyn menaiki kenderaan yang dipandu oleh Amin. Dia mendekati Farisha, menyatakan bahawa dia amat merindui anaknya itu. Namun Farisha bertegas dan marah lalu menempelak Marilyn yang dia pernah ingin membunuhnya dulu. Suis alat pemintas untuk melemahkan wall di otak Farisha dihidupkan. ஓகே, இங்க என்ன வந்திருக்கு? இப்ப என்னன்னாக்கா, இப்ப ஃபரிஷாவை தான் கிட்னாப் பண்ணிட்டாங்களே. கிட்னாப் பண்ணி யார் கிட்னாப் பண்ணது? அவங்க அம்மாவோட ஆளு. அவங்க அம்மா பேரு என்ன தெரியுமா? மெடினா. அவங்க அம்மாவுக்கு வந்து 2 பேரு, மெர்லினும் சொல்லலாம், மெடினாவும் சொல்லலாம். ஓகே, ரெண்டுமே ஒரே ஆளுதான், நீங்க குழம்பிடாதீங்க. மெர்லினும் ஒண்ணுதான், மெடினாவும் ஒண்ணுதான். இவங்க என்ன பண்றாங்க, ஃபரிஷாவை கிட்னாப் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இவ கத்துறா காடியில, கை காலு எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. என்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட கூட்டிட்டு போனேன். அப்ப அவங்க 2 பேரும் சொல்றாங்க, இல்ல நான் உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு. யார் எங்க அம்மா அப்படின்னு? உங்க அம்மா தான் இவங்க மெர்லின் அப்படின்னு. எனக்கு எங்க அம்மா எல்லாம் இல்ல, நீ எங்க அண்ணன்கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு இவங்க ரொம்ப இது பண்ணும்போதே, நீ பேசாம வந்துரு, இல்ல நான் உன்னை இங்கேயே அடிச்சிருவேன் அப்படின்னு இவங்க மிரட்டிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப இது வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. அவருடைய கூட்டாளி யாரு? ஃபரிஷாவோட கூட்டாளி ரோஸ்மான். அவங்க அண்ணன் வந்து சொல்லிட்டாங்க ரோஸ்மான் கிட்ட போன் அடிச்சு, இந்த மாதிரி கிட்னாப் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் நீ ஓடு. எனக்கா அவர் வந்து சினாவங்கள தானே இருக்கிறாரு, இன்னும் கிட்ட இவரு ஒண்ணு பின்னால இருந்து துரத்துறதுக்குள்ள இவர் துரத்திடலாமே, அதனால கிட்டத்துல நீ போய் இது பண்ணு அப்படின்னு சொல்லி இவர் போன் அடிச்சு சொல்லிட்டாரு. இங்க என்ன நடக்குதுனாக்கா, இங்க சஃப்லாப்ல இங்கதான் கம்யூனிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்க. அவர் தான் கால் கத்திக்கிட்டு இருக்கிறாரு, என்கிட்ட வந்து ஃபரிஷா மட்டும் தான் பேசணும், வேற யாரும் பேசக்கூடாது அப்படின்னு. இப்படியே ஒரு மூலியமா பேச அந்த சாச்சாட்டா அடிச்சு சாச்சாட்டா ஆக்குன வருது யாருனாக்கா அந்த அலியா இதை கேள்விப்பட்டோன்னே அலியாவுக்கு வந்து மனசு ரொம்ப இதா போச்சு. கால் கிட்ட பேசுறாங்க. ஏன் கால்? ஆக்சுவலி கால் யாருனாக்கா அவங்களுடைய ஹஸ்பண்ட். ஓகே, அவங்களுடைய ஹஸ்பண்ட். அப்ப வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடிச்சு அவங்கள வந்து ஒரு ரொம்ப சாச்சாட்டானா, ஓகே, ஊனமுற்றவங்க மாதிரி ஆக்கி, அதுக்கப்புறம் தான் அலியாவை வந்து சைபாக் மாதிரி கொஞ்சம் உருவாக்குனாங்க. கொஞ்சம் சிஸ்டம் எல்லாம் மாத்தி ஒரு பெண்மணி, ஒரு காம்ப்ளிகேட்டட் பெண்மணியா அவங்க உருவாக்குனாரு. யாரே இந்த கால். அதனாலதான் அலியாவுக்கு வந்து போறாம கால் வந்து யார்கிட்ட பேசினாலும். ஆனா இருந்தாலும் கால் வந்து மெடினாவை ஒன்னா வேலை செஞ்சவங்க. அப்ப அவங்க மேல ஒரு காதல், அவங்க 2 பேரும் மேல ஒரு காதல் வந்ததுனாலதான் இந்த ஃபரிஷா பிறந்தது. அப்ப 2 பேருக்கும் காதல் வந்த பிறகு 2 பேத்துமே பெரிய ரொம்ப அதிபுத்திசாலி 2 பேருமே. அதனாலதான் இந்த ஈகோ வந்துச்சு. அத வந்து என்ன பண்ணிட்டாரு இந்த கால், ஓ நீ என்னைய இது பண்றியா அப்படின்னு சொல்லிதான் அந்த மெடினாவையும் இவங்க பைத்தியக்காரத்தனமா, ஓகே, அப்படி ஒரு சிஸ்டர் அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு கொண்டு போனதுனாலதான் அந்த மெடினா என்ன பண்ணாங்க, அந்த மெர்லின் அந்த பிள்ளைய, சின்ன பிள்ளை ஃபரிஷாவை வந்து கை குழந்தையில இருக்கும் பொழுதே கொல்ல துணிஞ்சவங்க அவங்க அம்மா. நீ இந்த தப்பான அப்பாக்கு வந்து பிறந்துட்ட, நீ இந்த மாதிரி உயிரோட இருக்க வேணாம், நாங்கெல்லாம் பட்ட அனுபவத்தை விட நீயும் படணுமா அப்படின்னு சொல்லி கொல்ல துணிஞ்சதுனாலதான் அவங்க அம்மா கிட்ட இருந்து இவங்க எல்லாருமே பிரிச்சாங்க. அதுல இருந்துதான் அவங்க மெடினாவும் அந்த கம்பெனி விட்டு வெளியானது. ஓகே, கம்பெனி விட்டு வெளியானதுல இருந்து இவங்களுக்கு ஒரு வைராக்கியம், எப்படியாச்சும் இந்த காலை நான் பழி வாங்கணும், என் பிள்ளைகிட்ட பிரிச்சுட்டாங்க, இந்த கம்பெனியும் என்னோட இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால நான் பழி வாங்கணுன்றதுனாலதான் இவங்க வந்து இப்படி வைரஸ் எல்லாம் அனுப்புனது. ஓகே, இங்க அலியா வந்து ஒரே என்ன சொல்லுவாங்க, அழுக. எப்படின்னாக்கா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்ட, ஏன் இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு அவங்க ரொம்ப அழுந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது இது வந்து இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இங்க வந்து
ஃபரிஷா தான் காடியில கிட்னாப் பண்ணி போய்கிட்டு இருக்காங்களே. அப்ப அங்க வந்து ஒரு கம்பெனி ஒரு ஒரு எண்ணெய் பிடிக்கிற இடத்துல அவங்க அம்மா ஏறிட்டாங்க காடியில. ஏறிட்டு பேசிக்கிட்டு வராங்க ஃபரிஷா கிட்ட. ஃபரிஷா, நான் தான் உங்க அம்மா ஃபரிஷா, என்னை ஏத்துக்க, நீ தான் என் பிள்ளை அப்படின்னு. இல்ல நீ என் அம்மா இல்ல அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வராங்க. அப்ப பேசிட்டு வரும்போதுதான் அவளோட உடம்புல ஒரு வால்னு என்ன சொன்ன, ஒரு புள்ளிண்டோ, ஒரு ஒரு கசலாமத்தன் மாதிரி இருக்குல்ல, அதை இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஆக்டிவ் ஆக்குறாங்க. ஓகே ஓகே கடி இன்னும் 2 தான் இருக்கு. யார் படிக்க போறா? ஓகே படிங்க. Dr. Harishyala, doktor yang sedang merawat Carl di Puchong. Beliau menyatakan bahawa kesihatan Carl teruk. Namun, Dr. Messi mahu terus menghubungkan fikiran Carl melalui Shida. Dr. Messi dapat berbual dengan Carl melalui Shida. Melalui Shida, Carl bangun dan bertindak melalui komputer berusaha untuk menghapuskan virus dalam Dinara. Kebijaksanaan ini diterima oleh Carl melalui Farisha yang Carl telah gandakan IQ-nya 26 tahun dahulu. Dalam masa yang sama, Farisha telah berada di situ bersama-sama Merlin, Medina dan 2 orang pengikutnya. Di sini rahsia terbongkar. Merlin Medina ialah ibu Farisha dan Carl ialah bapanya yang telah sanggup mengeksploitasi anaknya sendiri untuk kepentingan kajiannya di soft lab, iaitu mengaktifkan sistem Dinara. Merlin menjadi musuh kerana Carl telah mensabotaj fikirannya menggunakan fikiran seorang bekas banduan dan akibatnya Medina menjadi separuh gila dan cuba mencekik Farisha. Dr. Messi dan Akramlah yang menyelamatkan Farisha dan dibawa kepada keluarga angkatnya, iaitu keluarga Azrai. Farisha juga mendapat tahu bahawa Akram juga adalah cyborg seperti Alia. ஓகே, இப்ப இங்க இது வந்து என்ன நடக்குதுனாக்கா, டாக்டர் ஹாரிஸ் வந்து அந்த காலோட வீட்டுல இருந்து தானே அவங்க டாக்டர் ஹாரிஸ் வந்து ராவட் பண்ணிக்கிட்டு இருக்காரு காலை. ஓகே, அவர் சொல்றாரு டாக்டர் மேக்ஸி கிட்ட, டாக்டர் ஹாரிஸ் சொல்றாரு, டாக்டர் மேக்ஸி போதும், இந்த கம்யூனிகேஷனை நிப்பாட்டிரு. ஏன்னா அவரு ரொம்ப தென்னாட்டா இருக்கிறாரு, ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு நம்ம கால். நீ இதை கண்டினியூ பண்ணனாக்கா அவர் உயிருக்கே ஆபத்தாயிரும், அவர் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவர் சொல்லியும் டாக்டர் மெக்ஸி வந்து இல்ல முடியாது, இது கண்டினியூ ஆகணும், நம்மளுக்கு வந்து நம்மளோட சிஸ்டம் வந்து ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் அப்படின்றதுனால கண்டினியூ பண்ணாங்க இந்த கம்யூனிகேஷனை. அப்ப 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, காலும் ஷீடா. அப்படி பேசி ஷீடா மூலியமா கால் வந்து அந்த கம்ப்யூட்டரை வந்து என்ன ப்ராசஸ் பண்றாரு. ஓகே, அந்த கீபோர்டு அது எல்லாத்தையும் தட்டி தட்டி எப்படியாச்சும் இந்த வைரஸை வந்து நான் போக்கிடணும் அப்படின்னு ரொம்ப தட்டி 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 இது பண்ணிக்கிட்டு வராரு. அப்படி வரும்பொழுதுதான் இவங்க மெர்லின் மெடினா என்ன பண்றாங்க, வந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் வந்தோடனே எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது ஃபரிஷாவுக்கு, ஏன்னா மெர்லினும் காலும் பேசுறாங்களே, இப்ப நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, என்ன ஏன் இப்படி பண்ற அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் ஃபரிஷாவுக்கு தெரியுது அவங்க அப்பா வந்து கால், அவங்க அம்மா வந்து மெர்லின்னு. அப்பதான் ஃபரிஷாவுக்கு தெரிய வருது. அந்த சாஃப்ட் லேப்ல தான் எல்லா சிஸ்டமும் நடக்குது, இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கால் சொல்றாரு, நீ உன்னை வந்து நீ என் பேச்ச கேட்காதனால நான் ஒரு பண்டுவானுடைய மூளைய வந்து உனக்கு நான் கொடுத்து உன் மூளைய வந்து நான் கொஞ்சம் களங்கப்படுத்திட்டேன், அதனாலதான் நீ கொஞ்சம் பைத்தியமா நீ சுத்திக்கிட்டு இருந்த அப்படின்றதுனாலதான் நீ வந்து அந்த இதுலதான் நீ ஆத்திரத்துலதான் நீ ஃபரிஷாவை நீ கொலை பண்ண போன, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லி டாக்டர் மெஸ்ஸி சொல்றாரு. அதனாலதான் இந்த பிள்ளைய வந்து நாங்க காப்பாத்தி அஸ்ராய் குடும்பத்துக்கு நாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அக்ரம் யாரு அப்படின்னாக்கா அதுவும் அங்கதான் தெரிய வருது. அக்ராமும் ஒரு சைபாக் அலியா மாதிரி அப்படின்னு தெரிய வருது. ஓகே, இதான் கடைசி. ஓகே, அப்ப வந்து ஓகே யார் படிக்கிறா? Hari ini merupakan hari paling iba bagi Farisha kerana menghadap seorang insan yang sepatutnya dipanggil ayah. Carl terbaring tidak berkata-kata. Dr. Haris menyatakan bahawa aktiviti otaknya semakin menurun. Semua yang ada di situ masuk bergilir-gilir mendekati Carl. Bermula dengan Akram, Dr. Maxi, Airul Anwar, Medina.
Alia dan ayahnya Farisha. Farisha mengucapkan selamat tinggal kepada ayahnya namun tiada jawapan. Tepat pukul 7 malam, Dr. Aris mengumumkan Karl meninggal dunia. Wasiat terakhir Karl ialah mayatnya dibakar dan abunya ditabur di Selat Melaka. Upacara dijalankan di Port Dickson. Selepas upacara itu, semua orang bercakap-cakap tentang kenangan masing-masing semasa Karl masih hidup. Tetapi terdapat keanehan dalam diri Shida. Dia pandai berfalsafah seperti Karl. Dalam percakapannya, Shida mengajar mereka pulang ke Salt Lake untuk menyelamatkan Dinara. Akram dapat rasakan bahawa yang berfalsafah dan berkata-kata itu bukan Shida tetapi Karl. Akram sangat yakin itu ialah Karl. ஓகே, இப்ப இதெல்லாமே நடந்துகிட்டு வருதுல்ல. அப்ப டாக்டர் ஆரி சொல்லிட்டாரு, இல்ல இதுக்கப்புறம் நீங்க ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு அப்படின்னு. அப்ப எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் எங்க அவங்க வீட்டுக்கு ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா ஒவ்வொரு ஆளா அந்த ரூமுக்கு போய் அந்த டாக்டர் அந்த காலை பாத்துக்கிட்டு வராங்க. யாருல இருந்து? அக்ராம் கொண்டு. ஏன்னா அக்ராமுக்கும் மனசுல வருத்தம், என்னையும் நீ இத்தனை வருஷமா நீ என்ன மாத்தி வச்சிருக்கிய. அவரோட அக்ராம் வயசு 60 வயசுக்கு மேல இருக்கும். ஆனா இன்னமும் ஒரு 30 வயசு ஆண்மகன் மாதிரி அவ்வளவு ஹென்சமா இருப்பாரு அவரு. அப்ப அவருக்கும் ஒரு வருத்தம். ஓகே, அப்ப ஒவ்வொரு ஆளா கால் கிட்ட போய் பேசி வராங்க அந்த ரூம்ல. டாக்டர் அக்ராம், டாக்டர் மெக்ஸி, கைருல் அன்வார், மெடினா போய் பேசும்பொழுது அலியாவுக்கு போறாம வர. ஓகே, அவங்கெல்லாம் போய் பேசிட்டு வரும்பொழுதே கடைசியா ஃபரிஷா அவளுக்கு போறாங்க. அப்பதான் அவர் கடைசியா அவங்க சொல்றாங்க அப்பா அப்படின்னு அவர் கூப்பிடுறாங்க ஃபரிஷா. அப்படி கூப்பிட்டுட்டு இது வரும்போது அவங்க அப்பா உயிர் இல்லை. சரி நீங்க போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விடவைப்பட்டு வந்துட்டாங்க. அவங்க அப்பா 7 மணிக்கு கரெக்டா இறந்துட்டாரு. அவரு இறக்குறதுக்கு முன்னைக்கே ஒரு வசியல் எழுதி வச்சிருந்தாரு. இந்த மாதிரி அவருடைய பிணத்தை அவருடைய பிரேதத்தை எரிச்சிடணும், எரிச்சிட்டு அந்த மேக்கு அந்த போர்டிசன் கடல்ல தூவி விட்டுறணும் அப்படின்னு. அப்ப இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த உபச்சாருக்கு மத்தியான இதெல்லாம் நடக்கும் பொழுது அந்த சஃப்லேப்போட கம்பெனி அவ்வளவு பேரு ஓகே ஒரு beratus-ratus orang ஓகே menghadiri upacara kematian itu. அதெல்லாம் எல்லாரும் பேசுறாங்க, ஐயோ கால் சரியான திறமைசாலி, அவர்னால இந்த மாதிரி ஒரு இது யோசிக்க முடியாது, அவரோட மூளை அவ்வளவு ஒரு சிக்காப்பான மூளை அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. ஓகே, இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இங்க எல்லாம் முடிச்சிட்டு வராங்க வீட்டுக்கு. எல்லாம் திரும்பி அந்த கடல் பந்தாயில இருந்து எல்லாம் திரும்பி வராங்க. வந்துகிட்டு இருக்கிற போது அக்ராம், ரஷீதா, ஃபரிஷா, ரோஸ்மான் இவங்க எல்லாம் திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நடந்து வரும்பொழுது என்ன கால் இவங்க எல்லாம் இருக்கிற இல்ல கால் இல்ல யாரு டாக்டர் மெக்ஸி இவங்க எல்லாம் நடந்து வரும்பொழுது ரஷீதா பேசுறா, வாங்க நம்ம இப்ப இதுக்கு போலாம், சஃப்லேப்க்கு போலாம். சஃப்லேப்க்கு போயிட்டு நம்ம இப்ப நம்ம டினாராவை நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிலோசபி மாதிரி பேசுறாங்க. கொஞ்சம் புத்திசாலி, புத்திசாலி மாதிரி பேசுறாங்க. அக்ராமுக்கு ஒரு சந்தேகம், யாருடா இது இவ்வளவு ஒரு திறமையா பேசுற திறமை கால் மாதிரியே இருக்க அப்படின்னு. ஆனா ஷீடா சும்மா நார்மலா பேசிட்டு வராங்க. இப்படி பேசிட்டு வரும்பொழுது அக்ராம் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க, இது கண்டிப்பா காலாதான் இருக்கணும் அப்படின்னு. ஏன் தெரியுமா? அவங்க 2 பேரும் பேசும் பொழுது அந்த டாக்டர் கால் மெக்ஸி எப்பவுமே நான் சொன்னேன் தெரியுமா, அவங்க சயின்டிக் என்ன பண்ணி செய்யணும்னாக்கா ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் பொழுது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் பொழுது அவங்க அந்த இங்கத்தனை அழிக்கணும்னு சொன்னேன் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? ஆனா இந்த இடத்துல அந்த மெக்ஸி செய்யல, அவரு அதை அழிக்கல. சிலது அழிச்சாரு, சிலது அழிக்கல. அதனாலதான் அந்த இங்காத்தான் இன்னமும் அந்த ஷீடா இதுல இருக்கு. அப்ப அதனாலதான் அவங்க ரொம்ப நம்புறாங்க, இந்த ஷீடா உடம்புலயும் கால் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்புறாங்க.